அம்மா ரெக்கார்டிங் வந்துருச்சுமா. அம்மா வெளியே போயிருக்காங்க, நீங்க ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சிடலாம். நம பார்வதிபதே ஹரஹர மகாதேவா. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இந்த நிலம்பிரை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, முந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. போலியர்கோன் வெப்போலித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலி மிசை கல்மிதப்பில் அடைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஓலி மலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. மெய்யன்பர்களே, நம்மையெல்லாம் இகத்திலும் புறத்திலும் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனமொழிமைகளால் வணங்கி வருகின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டிக்காத்து கொடுத்து அறிவிக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளை திக்கு நோக்கி திடனிட்டு திசை நோக்கி வணங்கி வருகின்றேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவடிகளை சிவனடியாக என் சென்னி மீது சூட்டிக் கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையை நாம் தொடங்கி தொடர்வோமாக. மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 30 உபதேசம், மூலன் உரை செய்த 3ம் ஒன்றாமே. திருமூலர் ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 வருடங்களில் 3000 பாடல்கள் எழுதினார். மூலன் உரை செய்த 3000 தமிழ். அதில் 2ஆம் தந்திரத்திலும் 3ஆம் தந்திரத்திலும் 300 மந்திரங்கள் இருக்கின்றன. அது தொகுத்து தனி நூலாக வழங்கப்படவில்லை. ஆனால் மூலன் உரை செய்த 30 உபதேசம் தனிப்பகுதியாக நமக்கு தொகுக்கப்பட்டு கொடுத்துள்ளது. அது நாம் 7 பாடல்களை இதுவரை நாம் சிந்தித்திருக்கின்றோம். இந்த 8வது பாடலை சிந்திக்க வேண்டும். உபதேசம் என்பது நம்முடைய குருநாதர் நம் அருகில் இருந்து நமக்கு வழிகாட்டுவது. அதுதான் அந்த 30 உபதேசம். முதல் உபதேசத்துல அவர் என்ன செய்கின்றார் அப்படின்னா, விண்ணின்று எழுந்து என்ற அந்த பாட்டுக்கு வினைக்கிறாய் மேற்கொண்டவர் அந்த மேக மண்டலத்திலிருந்து இறங்கி வைத்து நம்முடைய வினைகளுக்கு ஈடாக உடல் தாங்கி வைத்து தன்னுடைய தண்ணிய திருவடியை முதல் காவலாக கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை என்ற 3க்கும் வைத்தருளி உயிருக்கு உயிராய் நின்று அந்த ஆன்மாவை கடிவித்து இந்த ஈடற்ற ஒன்றான ஆனந்தத்தோடு தன் கண்ணில் நின்று காட்டி நம் உயிர்களை அனாதியே பற்றி நின்ற ஆணவ களிம்பை நீக்கி அருளினான் என்பது அந்த முதல் பாடலின் திரண்ட கருத்து. 2வது பாடல் களும்படைத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களும்படைத்தான் அருள்கண் விழிப்பித்து, களிம்பணுகாத கதிரொளி காட்டி பளிங்கில் பவளம் பதித்தான் பதியே. எங்கள் சிவபெருமானக குருநாதன் என்னுடைய ஆணவமனத்தை போக்கி ஆட்கொண்டான். அது எப்படி என்றால் அவருடைய ஞானக்கண்ணை விழிக்கச் செய்து இந்த ஆணவத்தை அகற்றினான். ஞானக்கண் என்பது ஒளி, ஆணவம் இருள். எனவே இந்த ஆணவ இருள் அடியேனை மறுபடி அணுகாத வண்ணம் அந்த ஞான ஒளியினை எனக்கு காண்பித்து இந்த தூய்மையான வெண்பளிங்கியாகின்ற ஆத்மாவில் செம்போளமாகிய தன்னை சிவத்தை பதிய வைத்தான் என்பது 2வது பாடலின் திரண்ட கருத்து. 3வது பாடல் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த பாடல்தான். பதி பசுபாசம் எனப்பகர் 3ல் பதியினை போல் பசுபாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதிய அணுகில் பசுபாசம் நில்லாவே. முப்பொருள் உண்மையை இந்த பாடல் உணர்த்துகின்றன. பதி பசு பாசம் என்று சொல்லப்பட்ட இந்த 3 பொருள்களில் பதிப்பொருளை போலவே பாசமும் பசுவும் அனாதி நித்திய பொருள்கள். இதான் சைவ சித்தாந்த கூட மிகச் சிறப்பான கருத்து. பசுக்களும் பாசமும் என்ன செய்ய பதியை சென்று அணுக மாட்டார். ஆனா பதி இந்த பசுவை அணுகினால் இந்த பசுவை பற்றிய பாசமாகிய கட்டு இந்த பசுவை விட்டு நீங்கிவிடும் என்ற கருத்தை பதி அணுகில் பசுபாசம் நில்லா என்று இந்த பாட்டுல சொன்னார்கள். அடுத்த பாடல் வேயின் எழுங்கனல் போல மெய்யனும் கோயிலில் இருந்து குடிகொண்ட கோன் நந்தி, தாயினும் மும்மலம் மாட்டி தயாயனும் தோயமதாயலும் சூரியனாமே. வேயாகிய இந்த மூங்கிலிருந்து
அவை ஒன்று ஒன்று உராயும் போது நெருப்பு உண்டாகிறது. அதுபோல இந்த உடல் என்ற கோயிலில் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என்ற இந்த கோயிலில் குடியிருக்கின்ற தலைவனாகிய நந்தி என்ற சிவன் அவர் எப்பேற்பட்டவர்? அவர் தாயினும் சால பறிந்து இந்த மும்மலங்களாகிய நோயை போக்கி கருணை கடலிலிருந்து உதிக்கின்ற சிவசூரியன் என்ற கருத்து வந்து இந்த பாடலுக்கு. அடுத்த பாடல் வந்து சூரிய காந்தமும் சூழ் பஞ்சும் போல சூரிய காந்தம் சூழ் பஞ்சை சுற்றிடா சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல் ஆரியன் தோற்ற முன் அற்ற மலங்களே. இந்த சூரிய காந்தமும் சூழ் பஞ்சும் போல, இந்த சூரிய காந்தத்தை சுற்றி ஒரு பஞ்சை வைத்திருக்கின்றார்கள். அது எதற்கு உதாரணா, இந்த உயிர் வந்து அது சூரிய காந்தம், அதை சுற்றியுள்ள பஞ்சு வந்து இந்த ஆணவம் கண்மம் மாயை ஆகிய இந்த மலங்கள். இந்த சூரிய காந்தம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சூழ்ந்துள்ள பஞ்சை வந்து சுட்டு எரிக்காது. எப்பொழுது சுடும்னா, இந்த சிவசூரியன் தோன்றும் போது அந்த சந்நிதியினால் இந்த சூரிய காந்தக்கள் வந்து நெருப்பை உமிழ்ந்து அப்பொழுது ஆணவம் கண்மம் மாயை என்ற 3 மடங்களும் நம்மையே விட்டு நீங்கும் என்ற கருத்தை வந்து இந்த பாடல் வந்து பார்த்தோம். அடுத்து மலங்களைந்தாம் என மாற்றி அருளி தலங்களைந்தான் தன் சதாசிவமான புலங்களைந்தான பொதுவினில் நந்தி நலங்களைந்தானுள் நயந்தான் அறிவதே. சதாசிவத்தை முதலாக கொண்டு சிவசாதாக்கியம் ஆகிய இந்த 5 தலங்களின் அதிபதியானவர் சிவன். இந்த இந்திரியங்கள் என்ன செய்தது? தத்தம் புலன்களில் போய் அது சென்று பற்றாதவாறு அவர்தான் வந்து கலைகின்றார். அப்பேற்பட்டவர் எங்கே இருக்கின்றார்னா, என்னுடைய சிதாகாச பெருமன்றுள் எழுந்திருக்கின்றார். அவர் வந்து நான் பக்குவப்படும் போது எனக்கு குருநாதனாக வெளிப்பட்டு தோன்றி என் மலங்கள் 5ஐயும் நீரை கொண்டு கழுவி என்னை வந்து பக்குவமாக்கி இந்த ஆன்மாவின் உள்ளத்தை விரும்பி ஆட்கொண்டான். பெருமான் வந்து தானே வந்து தலையெழுத்து ஆட்கொண்டான் என்ற கருத்தை இந்த பாட்டுல பார்த்தோம். அடுத்த பாட்டு அறிவையும்புலடனே நான்றதாகி நெறியறியாதுற்ற நீராளம் போல அறிவறி உள்ளே அழிந்தது போல குறியறிவிப்பான் குருபரணாமே. அறிவு வந்து என்ன செய்யணும்? ஆன்மா வந்து அறிவு பொருள் தான். அந்த அறிவு என்ன செய்யுது? 5 புலன்களோடு சேர்ந்து அழிந்து விடுகின்றது. இது எப்படின்னா, ஒருத்தன் ஆத்துக்கு குளத்துக்கு போறான், அந்த வழி எறியாமல் நீராளத்தில் அகப்பட்டுக் கொள்கின்றான். அது போல நம்ம புலன்கள் வழியா செல்லும் போது இன்பமா இருக்குன்னு அந்த புலன்களை நீர்ல போய் மாட்டிக்கிறோம். அப்போது அறிவினில் அறிந்ததை மறைத்ததை போல அந்த குறிப்பை வந்து உணர்த்துபவன் தான் குருபரன் என்று சொல்கிறார். எனவே நம்ம எப்படி இருக்கணும்? முத்திநிலை வந்து அறிவானும் அறிபொருளும் அற்றிருக்கும் நிலை, அதுதான் முத்தி நிலை. அந்த முத்தி நிலையை நமக்கு அனுபவமாக உணர்த்துபவன் தான் சிவனாக உள்ள அந்த குருபரன் என்ற பாட்டை வந்து பார்த்துட்டு இன்னைக்கு நாம் 8வது பாடலை சிந்திக்க வேண்டும். ஆமைவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனிமன்றில் தன்னம் தனி நித்தம் தீமேவு பல்கரணங்களுள் உற்றன தாமேல் பிறப்பெறி சார்ந்த வித்தாமே. 2வது வரிதான் இந்த பாட்டுக்கு உண்டான திரண்ட கருத்து. தாமே தனிமன்றில் தன்னம் தனி நித்தம். நித்தம் என்பது நிறுத்தம் என்பதன் குறைவு. எனவே நம்முடைய பிறவி அறுப்பதற்கு உரிய உபாயம் எது? பெருமானுடைய நிறுத்த தரிசனத்தை, இந்த 5 கூத்தை வந்து இந்த இடத்தில் நாம் வந்து தரிசிக்க வேண்டும். ஆங்கியா சக்கரத்தில் நெட்டிப்பூட்டில் வந்து நாம் தரிசிக்க வேண்டும். அதே வந்து நம்ம வந்து இயல்பாக எடுத்துக்கலாம். தாமே தனிமன்றில் தன்னம் தன்னித்தம். தனிமன்று, இந்த மன்றுக்கு ஒப்பாக எதையுமே வந்து சொல்ல முடியாது. இது வந்து ஒப்பற்ற சிற்சபை. இந்த சிற்சபையில் நின்று தன்னம் தனி நித்தம், பெருமானுடைய இயற்றுகின்ற நடராஜ பெருமானது அந்த தனி நித்தம், அதுவும் வந்து தனியானது, அதுவும் ஒப்பற்றது, ஓமை இல்லாதது, ஒப்பில்லாதன ஓமனில் இறந்தன ஒன்மலர் திருப்பாதம் என்று திருவா சொல்லுவாரு. அது போல அந்த ஒப்பற்ற நிறுத்தம் என்ற அந்த 5 நடனம் என்ன செய்யுது? தீமேவு பல் கரணங்களுள் உற்றன தாமேல் பிறப்பெறி சார்ந்த வித்தாமே. அதுக்கு முதல் வரி உதாரணம் சொல்ல, ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல். எனவே
பசுவின் பால்னு சில பேர் வந்து நீரை வந்து கலந்து விடுகிறார்கள். அந்த நீர் கலந்த பாலை வந்து அன்னப்பறவையின் முன்னால் வைக்கின்றார்கள். அப்படி வைக்கும் போது இந்த அன்னம் என்ன செய்கின்றது, அந்த நீரை பிரித்து பாலை மட்டும் உண்கின்றது. அந்த பசுவின் பாலில் பாலையும் நீரையும் பிரிக்கின்ற அந்த அன்னம் போல இந்த கூத்தை, நடராஜ பெருமானின் இந்த திருக்கூத்தை நாம் கண்டால் பிரேமாமா வந்து போய் அதை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. காணின் தீமை பொருந்திய, நாம ஏன் தீமை பொருந்தது அப்படின்னா, இந்த ஆன்ம அறிவை வந்து கீழ் நோக்கி அந்த அதோ நியமிகா சக்தி இல்ல கீழ்நோக்கு சக்தியால இந்த ஆணவ மலம் இழுத்து கொண்டு போகின்றது. எனவே அது தீமை பொருந்திய பல செயல்களுக்கு நம்மை உட்படுத்துகின்றது. தீமையவு பல் கரணங்கள், நம்முடைய கருவிய கரணங்களை வந்து இந்த உலக இன்பத்தை நோக்கியே நம்மை இழுத்து செல்வதால் நமக்கு தீமை பொருந்திய பல செயல்களை நாம் வந்து செய்கின்றோம். நம்ம தீமை பொருந்திய செயல் செஞ்சாங்க நம்முடைய வினையை வந்து கூட்டுகின்றோம். அந்த வினையை கூட்ட என்ன செய்யும், தாமேல் பிறப்பெறி சார்ந்த வித்தாமே. அப்பதான் மறுபடியும் நம்ம அந்த 7 பிறப்பு, தாவரம், நீள்வாழ்வன, ஊர்வன, விலங்கு, பறவைகள், மனிதர்கள், அசுரர்கள், தேவர்கள் என்ற அந்த 7 பிறப்பும் நமக்கு உட்படுவோம். அப்போது என்ன செய்வான் குருநாதர் வந்து நமக்கு இந்த வினைக்கு ஏற்ற பயனை ஊட்டிவித்து என்ன செய்வார், அது இருவினை ஒப்பை நமக்கு கொடுப்பார். இருவினை ஒப்பை கொடுக்கும் போது இந்த ஆணவ மலம் பரிபாகமாகும். இருவினை ஒப்பும் மல பரிபாகமும் ஆகும் போது அப்போது சத்தினி பாதம், இந்த திருவுள் சக்தி வந்து நம்முடைய ஆன்மாவில் வந்து அறிவு போல விழுந்து நம்முடைய ஆன்மாவை பக்குவப்படுத்தி மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரதரம் என்ற நிலைக்கு கொண்டு போகும்போது நம்முடைய அந்த வினைகள் எல்லாம் எப்படி ஆயிடும், அது வந்து வறுக்கப்பட்ட விதை போல் ஆகிவிடும். அப்போ இந்த வினை வந்து என்ன செய்ய மறுபடியும் முளைக்காது. இந்த வினையாகிய வித்து வந்து வறுக்கப்பட்டு விட்டது என்ற கருத்தை வந்து இப்ப பாலை வந்து நம்ம வந்து பசு மாட்டுக்கிட்டே இருந்து வாங்குறோம். ஆனா என்ன செய்யறோம், அது நம்ம தண்ணி கலந்து தான் கொடுக்குறோம். தண்ணி கலந்து கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யறோம், அது கொதிக்க வைக்கும்போது தண்ணீர் வந்து ஆவியாகி மேல போய்விட்டு நமக்கு சுத்தமான பால் கிடைக்கின்றது. ஆனா அந்த அன்னப்பறவை என்ன இருக்குதுன்னா, அது வந்து இந்த நீரை பிரித்து விட்டு பாலை மட்டுமே உட்கொள்ளும். அந்த உலகில வந்து நன்மை தீமை இரண்டும் தான் கலந்திருக்கு. எப்படி கடல்ல வந்து அமுதமும் நஞ்சும் கலந்திருக்கோ, அது மாதிரி நம்ம என்ன செய்யறோம், கடையும் போது நஞ்சு தான் முதல்ல வெளிவரும். அந்த நஞ்சை வந்து சிவபெருமான் தான் வாங்கி கொண்டு இந்த அமுதத்தை தேவர்களாக இந்த உயிர்களுக்கு வந்து கொடுப்பார். அதுபோல் நம்ம என்ன செய்யணும், நம்மளும் வந்து சிவகுமாரன் இல்லையா, உலகத்துல தீமையை பார்த்து தீமையில இருந்து நாம் விலகி நிற்க வேண்டும். விலகி நின்ற நன்மையாக அமுதத்தை நாம் வந்து பருக வேண்டும். அந்த மாதிரி செஞ்சா என்ன செய்யும், இந்த ஆன்மாவுடைய பாவங்கள் வந்து கெடும். பாவங்கள் கெட்டால் நமக்கு என்ன செய்யும், இந்த பதி புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த பதி புண்ணியத்தினால நமக்கு என்ன செய்யும், இந்த 7 பிறப்புக்கும் காரணமான இந்த வினை வந்து வருத்த வித்தாக மாறிவிடும். இதற்கு நாம் தீமை செய்வதற்கு என்ன காரணம், ஏன்னா இந்த ஆன்ம அறிவு வந்து இந்த கருவி காரணங்களை வந்து பொருந்துகின்றது. எனக்கு சுகர் இருக்கு, சூரன் தான் என்ன செய்யணும், எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்படுது. இந்த மனசு ஆசைப்பட்டு நான் போய் என்ன சாப்பிட்றேன், ஆனா எனக்கு சுகர் வந்து அதிகமா போகுது. சுகருக்கு உண்டான அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எனக்கு வந்து வந்துடுது. எனக்கு ஆன்ம அறிவு தெரியுது, சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுது. இருந்தாலும் இந்த கருவி கரணங்கள், இந்த மனமாகிய அந்த கரணம், இந்த நாக்காகிய அறிவு கருவி, இந்த கையாகி இது போய் என்ன செய்யுது, ஜிலேபி எடுத்து வாயில போட்டு இந்த சாப்பிட வச்சு ஒரு மனசுக்கு திருப்தி உண்டாக்கி என் சுகரை கூட்டிகிட்டே போகுது. அப்புறம் 1 மாத்திரைக்கு 2 மாத்திரையா போறேன், 2 மாத்திரைக்கு 3 மாத்திரையா போறேன், அப்புறம் இன்சுலின் போறேன். அது தீமைன்னு தெரிஞ்சும் நம்ம வந்து செய்யறோம். அதுக்கு காரணம் வந்து தீமேவு பல்கரணங்கள். எனவே அது நம்மை நெறி தவறி செல்ல வைக்கின்றது. நெறி தவறி செய்ய வைத்து இந்த வினைகளை கண்மங்களை செய்த வைப்பதால் நமக்கு பிறவி வந்து ஏறிக்கொண்டே போகின்றது. அப்பொழுது பெருமான் வந்து என்ன செய்கின்றார், நமக்கு இந்த ஆன்மாவுக்கு வினை பயனை ஊட்டி அந்த நல்வினை தீவினை எல்லாம் ஒன்றாக கருத வேண்டும் என்ற இருவினை கொடுத்து விட்டு இந்த வித்தை வந்து எடுத்து விடுகின்றார். வித்தை எரிப்பதால் வந்து அங்குரியாது. அங்குரான்னா நம்ம இந்த ஏதாவது வீட்டுல ஒரு விசேஷம் பண்றோம், இல்ல யாகசாலை இது வேலி பண்றோம் அப்படின்னா அங்குரார்ப்பணம்னு இந்த விதையை வந்து முளைக்க வைப்பாங்க நவ தானியங்களை, அது அங்குரார்ப்பணம் சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம விதை வந்து என்ன செய்யுது, அது அங்குரியாது, அது வந்து முளைக்காது என்ற கருத்தை வந்து பார்த்தோம். இந்த பாட்டை வந்து வித்தாமை முடிக்கிறார் இல்லையா, அடுத்த பாட்டு வந்து வித்தைன்னு கொடுத்து ஆரம்பிக்குது. வித்தை கெடுத்து வியாக்கிரத்தை மிக சுத்த துரியம் பிறந்து துடக்கர
ஒத்து புலனுயிர் ஒன்றாய் உடம்போடு செத்திட்டு இருப்பார் சிவயோகியார்களே. இந்த சிவயோகியின் இயல்பை பற்றி இந்த பாட்டுல வந்து சொல்கின்றார்கள். எனவே இந்த பிறவிக்கு காரணம் என்ன? பிறவிக்கு மூலம் வந்து நம்முடைய கண்மமலம், சஞ்சிதம், ஆகாமியம், பிராரப்தம் என்ற இந்த 3 வினைகளையும் அழித்து உச்சியாகிய இந்த சகசாரத்தை வித்தை கெடுத்து, இந்த பிறவிக்கு காரணமாக வித்தை கெடுத்து வியாக்கிரத்தை மிக சுத்த துரியம் பிறந்து, நமக்கு வந்து 5 அவஸ்தை வந்து இருக்கின்றது. நமக்கு இப்ப விழிப்பு நிலையில இருப்போம், அதை வந்து ஜாக்கிரா அவஸ்தை என்று சொல்கின்றோம். இப்ப தூங்க போறோம், தூங்க போறதுக்கு கனவு வருது, அதை வந்து சொப்பன அவஸ்தை என்று சொல்கின்றோம். இது வந்து சொப்பன அவஸ்தை. அப்புறம் வந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறோம். இது 3ம் நம்ம அனுபவத்தில் இருக்கு. நனவு, கனவு, உறக்கம் என்ற 3ம் நம்முடைய அனுபவத்தில் இருக்கு. இதை தாண்டி 4வது நிலையாகிய அந்த துரியம் என்ற நிலை. இந்த கீழாள அவஸ்தையில வந்து ஒரு துரியம் இருக்கு, மேலாள அவஸ்தையில வந்து ஒரு துரியம் இருக்கு. இது வந்து மேலாள அவஸ்தை. ஆன்மா வந்து இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல கீழே இறங்கி போனா அது கீழாள அவஸ்தை. இங்கே இருந்து இது மேல ஏறி போச்சு, இந்த ஆங்கில சக்கரத்தை தாண்டி சகசிரத்துக்கு வந்ததுன்னா அது வந்து துரிய நிலை. எனவே இந்த உச்சியாகிய சகசாரம் என்கின்ற அந்த 1000 தாமரை உடைய அந்த இதழில் சுத்த துரிய நிலை பிறந்து, அதான் 2வது வரி, சுத்த துரியம் பிறந்து துடக்கர ஒத்து புலனுயிர் ஒன்றாய் உடம்போடு. அவங்களுக்கு துரிய நிலையில இருக்கும்போது என்ன செய்யும்? இந்த பாசமாம் பட்டருக்கும் மாறியனே இந்த மாட்டு சொல்ற அப்ப பாசப்பற்றை வந்து பெருமானை வந்து அறுத்து விடுவார். இந்த மாதிரி பற்றட்டு விட்டால் என்ன செய்யும்? அந்த உணர்வும் உயிரும் வந்து ஒன்றாகும். அந்த மாதிரி ஒன்றாகும் போது நாம் உடம்போடு கூடியிருந்தாலும், இப்ப நம்ம எங்க போயிட்டோம்? இந்த சரியை கிரியை தாண்டி யோகத்துக்கு போயிட்டோம், அந்த சிவயோகத்துக்கு வந்துட்டோம். அந்த சிவயோகத்துல வந்து இந்த ஆன்மா உடம்போடு கூடியிருந்தாலும் அது எப்படி இருக்கும்? அது வந்து செத்தவர்களை போல இருக்கும். இந்த உடல் ஆசைகளை வந்து நிறைவேற்றாது. இப்ப நான் ஸ்வீட் சாப்பிடணும் இந்த ஆசை வந்தா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஆசையை வந்து அற்று போய்விடும். அவர்கள் செத்தவர்களை போல எந்த ஆசையும் இருப்பார்கள். செத்திட்டு இருப்பர் சிவயோகிகளே. அப்ப இந்த புலன்களுக்கு வந்து அவர்கள் என்ன செய்வார்கள்? தீனி போட மாட்டார்கள். எனவே வித்தை கெடுப்பது என்பது பிறவிக்கு ஏதுவாகிய அந்த வினைகளை, அதை கெடுப்பதுன்னா என்ன? இந்த ஆன்மாவை அந்த வினை பையன் சாராதவாறு திருவருளால் தடுப்பது, அதான் வித்தை கெடுத்து. வியாக்கிரத்தே மிக்க துரியம் பிறந்து, வந்து ஆன்மா வந்து விழிப்பு நிலை இங்க இருக்கு, ஆகிய சக்கரத்துல இருக்கு. அது என்ன செய்யுது? அது துரிய நிலைக்கு இருந்து என்ன செய்யுது? துரிய நிலைக்கு போகுது. இதை மேலாள் அவஸ்தைன்னு சொல்லுவோம். அதை வந்து நின்மல துரிய நிலை என்று சொல்வார்கள். அது போட்டு அவர்கள் இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் அந்த பிராரப்த கண்மம் வந்து வந்துகிட்டு தான் இருக்கும். இந்த பிறவிக்கு உண்டான அந்த பிராரப்த கண்மத்தை அனுபவிச்சாதான் அந்த உடம்பு வந்து நீங்கும். எனவே இந்த வினை போகத்திற்காக கொடுக்கப்பட்ட இந்த உடம்பு இருக்கின்றது. அப்போது பிராரப்த வினைகளும் இந்த உடம்பு வந்து அனுபவிக்கின்றது. அதை அனுபவிச்சாலும் அவர்கள் வந்து இந்த உடம்பிலிருந்து நீங்கி இருப்பார்கள். உடல் உணர்விலிருந்து நீங்கி இருந்து அவர்கள் என்ன செய்வார்கள்? அதை பற்றி அவர்கள் வந்து கவலைப்பட மாட்டார்கள். இதற்கு உதாரணம் சொல்லணும்னா, நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரன் ஒரு ஞானி வந்து இருந்தார். அவர் என்ன செய்கின்றார்? அந்த சுத்த துரிய நிலைக்கும் துரியாத நிலைக்கும் வந்து போய்விட்டார். போய்விட்டும் போது அப்போது என்ன சென்றார்கள்? நம்முடைய நாட்டை வந்து முஸ்லிம்கள் வந்து ஆண்டு கொண்டிருந்தார்கள். இவர் நெரூர், கரூர் அந்த காவிரி ஆட்டம் கரையில இருந்தாரு. அங்க வந்து அந்த நவாப் வந்து முகாம் போட்டிருக்காரு. முகாம் போட்டிருக்கப்ப இவருக்கு வந்து உடல் உணர்வே கிடையாது. உடம்புல ஆடை இருப்பதும் தெரியாது, ஆடை அணிவதும் அவருக்கு தெரியாது, உடலே அவருக்கு கிடையாது. அதனால அவர் வந்து நிர்வாணியாக தெரிந்து கொண்டே போகின்றார். இந்த ஆட்டங்கிட்ட வந்து கூடாரம் போட்டு இந்த நவாப் இருக்கான். அவன் பார்த்துட்டு என்னடா இவ்வளவு பெண்கள் இருக்காங்க, அவன் கூச்சம் இல்லாம நிர்வாணமா போயிட்டு இருக்கானே, இவனை போய் தண்டியுங்கள் என்று வீரர்கள் சொல்றாங்க. இந்த வீரர்கள் போய் அவருக்கு கூப்பிடுறாங்க. கூட திரும்பி அவர் பார்க்கல. கோவம் வந்து என்ன செய்யறாரு? தன்னுடைய கையில் உள்ள வாளால் வந்து அவருடைய தோள்பட்டை வந்து வெட்டி விடுகிறார். வெட்டி விட்டோன்னா அதை பார்த்து அவர் அதுவும் அவருக்கு தெரியல. அவர் பட்டம் போயிட்டே இருக்காரு. எந்த ரத்தம் பாட்டும் ஊட்டிக்கிட்டே இருக்கு. அதை பார்த்து வெட்டு போயிடம் வந்து பயம் வந்துருச்சு. பயம் வந்து சாமி சாமின்னு கையை தூக்கி அவர் கிட்ட கொடுக்குறான். கொடுத்து கையை தூக்கி வச்சு ஓட்டிக்கிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஞானி, உடல் உணர்வே இல்லாத ஞானி. இந்த மாதிரி காவிரி கரையில உட்கார்ந்து அவர் வந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பெரிய வெள்ளம் மருந்து என்ன செய்யுது? அவர் உடம்பை வந்து மணலுக்குள்ள போய் சொருகி வச்சுட்டு என்ன பண்றாரு?
அதுவும் வந்து அவருக்கு தெரியல. காவிரி வெள்ளம்லாம் வடிஞ்சு ஒருத்தன் வீடு கட்டுறத மணல் போய் அள்ள போறான். அள்ள போறப்ப அந்த மணல் அள்ளப்ப கீழே வந்து பார்த்தோம்னா ஒரு உடம்பு வந்து கிடக்கு. உடனே அவர் என்ன உடம்புல இருந்து எழுந்து மாதிரி போயிட்டே இருக்காரு. உடல் உணர்வு அற்ற நிலை. செத்தாரை போல தெரி என்று பட்டணத்தார் சொல்வார். இதுதான் வந்து அந்த சிவ யோகிகளின் இயல்பு என்ற கருத்தை வந்து இந்த பாடலில் வந்து இவர் வந்து சொல்கின்றார்கள். பாட்டை வந்து சிவ யோகியார்கள் முடிச்சார் இல்லையா, அது வந்து சிவ யோகம் என்று ஆரம்பிக்கிறார். சிவ யோகமாவது சித்த சித்தென்று தவ யோகத்துள் புக்கு தன்னொளி தானாய் அவயோகம் சாராது அவன் பதி போக நவயோக நந்தி நமக்களித்தானே. இந்த பாட்டுல திரண்ட கருத்து என்ன? சிவயோகம்னா வந்து என்ன? அது வந்து பெருமான் கொடுத்த ஒரு இனிய சாதனம் என்பது இந்த பாடலில் திரண்ட கருத்து. இப்ப பதவுரை வந்து பார்க்கலாம். சிவயோகமாவது சித்து அசித்து என்று. சிவயோகத்துக்கு போறப்ப நம்ம என்ன பண்ணோம், இது வந்து சித்து பொருள், இது வந்து அறிவு பொருள், இது வந்து அறிவற்ற ஜட பொருள் என்று நாம் பிரித்து அறிய வேண்டும். இதைதான் வந்து விவேகம் வைராக்கியம் என்று வடமொழியில் வந்து சொல்வார்கள். அதை நித்திய அனித்திய வஸ்து விவேகம். வஸ்துனா வந்து பொருளை வந்து குறிக்கும். 3 பொருள்கள் இருக்கின்றது. அதுல வந்து பதி பசு பாசம். பதியும் பசுவும் வந்து அறிவுடைய பொருள்கள், சித்து பொருள்கள். அந்த பாசம் வந்து அது ஜட பொருள். எனவே அது வந்து அறிவற்ற ஜட பொருள். அந்த அறிவற்ற ஜட பொருள் இருந்து அறிவு பொருளாகிய ஆன்மா என்ன செய்யணும், நான் வந்து நீங்க வேண்டும். இந்த உடம்பையே நான் நினைக்க கூடாது. உடம்பையே நான் நினைச்சா என்ன செய்யணும், இந்த உடம்புக்கு உண்டான உறவுகள் தான் என்னுடைய உறவுகள்னு அந்த மாதிரி மயக்கத்துல போய் இந்த ஆன்மா வந்து மாட்டிக்கும், சிக்கிக்கும். அதனால இன்ப துன்பத்தை வந்து அனுபவிக்கும். இந்த ஆன்மா என்ன செய்யுது, இந்த பக்கம் வந்து பதி இருக்காரு, இந்த பக்கம் வந்து பாசம் இருக்கு. பாசத்துமாக இந்த உடம்பையே சார்ந்து சார்ந்து இதையே நான் இந்த உடம்புதான் நான் நினைக்கிறேன். இந்த உடம்பால் வரக்கூடிய இன்ப துன்பங்கள், இந்த உடம்பால் ஏற்பட்ட உறவுகளில் வரக்கூடிய அந்த இன்ப துன்பங்கள் வந்து என் உடம்பையும் மனசையும் வந்து பாதிக்குது. அதனால நான் என்ன செய்யணும், இந்த பாசத்தின் பக்கம் சாராமல் பதியின் பக்கம் சார்ந்தால் பதிதான் என்ன செய்யுது, இந்த எல்லா ஜென்மங்களுக்கும் எனக்கு வந்து உறவாக இருக்கக்கூடிய உறவு பொருள். இந்த பாசம் வந்து பகை பொருள். பெருமானை சார விட்டாமல் எனக்கு தடுக்கக்கூடிய அந்த பகை பொருளை விட்டு நீங்கி நான் என்ன செய்யணும், பதியின் திருவடியை சார வேண்டும். எனவே சித்து அசித்து என்று இது வந்து அறிவுடைய சித்து பொருள், இது அறிவற்ற ஜட பொருள் என்பதை அறிந்து, எனவே இந்த 36 தத்துவங்களில் இருந்து நாம் வந்து நீங்க வேண்டும். 36 தத்துவங்கள் நமக்கு வந்து உடம்பாகும் தனு கரண போன போகங்களாக இருக்கின்றது. அவை எல்லாம் வந்து மாயையின் காரியமாகிய மாயையம், அவையெல்லாம் வந்து ஜடப்பொருள் என்று அறிந்து, விவேகத்தால் அறிந்து அதிலிருந்து நீங்கி என்ன செய்யணும், தவ யோகத்துள் புக்கு. யோகம்னா அட்டாங்க யோகம். அட்டம்னா 8. யமம், நியமம், ஆசனம், பிராணாயம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்ற இந்த 8 அங்கங்களுடைய அந்த தவத்தால் தவ யோகத்தில் போக்கு தன் ஒளி தானாய். இந்த ஆன்மா எப்படி, அது வந்து ஒளி பொருள். ஒளினா அறிவு பொருள், மலம் வந்து இருள் பொருள். எனவே இந்த ஆன்மா தன்னொளி தானாய். அப்போது நமக்கு வந்து ஆன்ம தரிசனம் கிடைக்கும். இந்த ஜட பொருள் வந்து நீங்கினோம்னா இந்த ஆன்மா வந்து அறிவு பொருள், ஒளி பொருள், சித்து பொருள் என்று இந்த ஆன்மா உணரும். அந்த உணரும் போது யார் எனக்கு இதுவரை உணர்த்தியது, இதுவரைக்கும் நான் வந்து அறியலையே, இப்பதான் அடைஞ்சிருக்கனே, இப்ப நான் உணர்ந்திருக்கனே, அப்படின்னா எனக்கு உணர்த்துவது யார் என்ற உணர்த்தியது என்னுடைய தலைவனாகிய அந்த சிவன் என்று அறிந்து கொள்ளும் போது அது என்ன செய்யும், அவயோகம் சாராது. தவமும் தவம் உடையார்க்காகும் அவம் அதனை அகுதிலார் மேற்கொள்வது. தவத்துக்கு உண்டான நெறியிலேருந்து போனோம்னா இந்த யமம் நியமம். நியமம்னா நம்ம கை கொள்ள வேண்டியது, யமம்னா நம்ம விளக்க வேண்டியது. விளக்க வேண்டிய பொருள்களை வந்து விட்டுட்டு நியமத்தின்படி நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். அந்த மாதிரி செஞ்சாதான் அது தவயோகம். இப்ப எல்லாம் என்ன கொடுக்குறாங்க, நேரடியா வந்து உங்களுக்கு யோகம், தாரணை, தியானம், சமாதி தொட்டு உனக்கு தீட்சை கொடுத்துட்டப்பா, உனக்கு 3வது பிறப்பிச்சுட்டேன் அப்படின்னு பொய் சொல்லி ஏமாத்தி காசை வந்து புடுங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன அனுபவம் கிடைக்குது. எனக்கு மனசு அமைதியாயிடுச்சு, மனசு
கேக்குதா? எல்லாருக்கும் கேக்குதா? இல்லைங்கம்மா இல்லம்மா, கேட்கல. அம்மா கேட்கல கேக்கலைங்க. கேட்கல சரிங்க. சரி. சிவாய நமங்கய்யா. நெட்டு கிடைக்கலையா உங்களுக்கு? அவரும் லைன்ல இல்லைங்கம்மா. வந்துட்டார். வாங்கய்யா. நெட்டு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குமா? எனவே இந்த ஆன்மா என்ன செய்து யோகம்னாலே கூடுவது. யாரை போய் கூட வேண்டும் என்றால் சிவபெருமானை போய் சேர வேண்டும். அந்த சிவமாகிய அந்த பேரொளியோடு ஆன்மாவின் அந்த சிறிய ஒளி கலந்து இருப்பது. இதுதான் சிவராஜ யோகம். இந்த சிவராஜ யோகத்தை எனக்கு யார் கொடுத்தார்? என்னுடைய குருநாதனாகிய திருநந்தி தேவர் எனக்கு கொடுத்தார். அது நவயோகி நந்தி நமக்களித்தானே. நவம்னா 9 என்ற எண்ணையை குறிக்கும். நவமி என்றால் புதுமையும் குறிக்கும். எனவே இந்த புதுமையாகிய இந்த யோகத்தை என்னுடைய குருநாதனாகிய சிவபெருமான் கொடுத்தார். அதன் மூலமாக நான் என்ன செய்தேன்? சிவபெருமானுடைய அந்த திருவடியை நான் சேர்ந்தேன் என்று தன்னுடைய அனுபவத்தை இந்த பாடல்ல கொண்டார்கள். எனவே ஹடயோகம் இந்த உடலை கொண்டு செய்வது. சிவயோகம்னா என்ன? சிவயோகம் என்பது உங்களுக்கு உண்மை விளக்கம் நீங்க படிச்சுக்கிட்டீங்க. இந்த உண்மை விளக்கத்துல 36 தத்துவங்கள் சொல்வார்கள். இந்த 36 தத்துவங்கள் என்னன்னா, நம்ம கடைசியா இருக்கிறது பிருத்திவி தத்துவம். முதல் தத்துவம் நாத தத்துவம். ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் அல்லது சுத்த தத்துவம் 5. இந்த 24 ஆன்ம தத்துவங்கள் என்ன? இது 5 பூதங்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 பூதங்கள். அந்த நிலம் கடைசியா உள்ளது. அதான் பிருத்திவி முதல். அதுக்கப்புறம் நமக்கு அந்த பூதங்களின் உண்டாக்கக்கூடிய அந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்கின்ற 5 புலன்கள். அது தன்மாத்திரைகள் என்று சொல்வார்கள். எனவே பூதங்கள் 5, தன்மாத்திரைகள் 5. இந்த தன்மாத்திரைகள் மூலமாக உலகத்தை அறியக்கூடியது கருத்தை எனவே அது என்னன்னா, இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கின்ற அந்த அறிவு கருவிகள். இந்த அறிவு கருவி செயல் செய்கிறோம். அது கை, கால், புதம், குறி, வாய் என்கின்ற அந்த கர்மேந்திரியங்கள் தொழிற்கருவிகள். அப்புறம் அந்த கரணங்கள் என்று சொல்லி மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இல்ல பூதங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, அறிவுக்கருவிகள் 5, தொழிற்கருவிகள் 5, அந்த கரணங்கள் 4 ஆகிய 24 ஆன்ம தத்துவங்கள். அதுக்கப்புறம் அந்த வித்யா தத்துவம் என்பது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை இந்த 7 அந்த வித்யா தத்துவங்கள். இது வித்யா தத்துவங்கள். அப்புறம் அதுக்கு மேல உள்ளது சிவ தத்துவம். இந்த சிவதத்துல முதல்ல எதிரும் சிவம், அடுத்து சக்தி, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை என்ற இந்த 5ம் வரும். எனவே சிவ தத்துவம் முதல் தத்துவம், நில தத்துவம் இறுதி தத்துவம். எனவே பிருத்திவி முதல் சிவ தத்துவம் ஈரான அந்த 36 தத்துவங்களையும் இவை ஜட பொருள்கள். இவையெல்லாம் அறிவற்ற ஜட பொருள்கள். மாயிலிருந்து உண்டான மாயேய பொருள்கள். இது ஏற்கனவே உங்களுக்கு தசகாரியம் சொல்லிருக்கேன். அந்த தசகாரியத்தை தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. 36 தத்துவங்களையும் ஜடம் என்று கண்டு அவற்றிலிருந்து நாம் நீங்குவதுதான் தத்துவ சுத்தின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பண்ணோம்னா அப்ப நமக்கு என்ன ஆகும்? அப்ப ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. ஜடப்பொருள் இருந்து நீங்கினோம்னா இந்த அறிவு சித்து பொருள்னு ஒளி பொருளாக காட்டும். அதான் ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம். அப்ப ஆன்மா சுத்தி ஆகும். அப்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அப்ப நமக்கு சிவரூபம், சிவ தரிசனம். சிவனுடைய ரூபத்தை பார்த்து சிவத்தை தரிசிப்போம். அப்ப அடுத்து நமக்கு சிவயோகம் கிட்டும். அது மூலமா எனக்கு சிவமோகம் என்ற சிவானந்தம் கிட்டும். இதை தசகாரியம் சொல்ல. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி 3. ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. அப்புறம் சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம், சிவபோகமா இது. எனவே நம்ம என்ன செய்யறோம்? இந்த 36 தத்துவங்களையும் ஜடப்பொருள் என கண்டு இந்த ஜடப்பொருளை பார்ப்பது யார்? பார்ப்பது இந்த ஆன்மா. இந்த ஆன்மா அறிவு பொருள், சித்து பொருள். இந்த ஆன்மா தானா காணுமா? தானா காணாது. அதை காட்டுவதற்கு ஒரு துணை வேண்டும். அது தன்னுடைய தலைவனாகிய சிவம் என்று அறிந்து அதை தியானிக்கும் போது நமக்கு என்னகிறோம்? நாம் அந்த பிரிப்பற்ற அத்வைத நிலையில் இருக்கும்போது இந்த அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த பூர்த்தியாகி அப்ப அந்த சிவ ஒளி எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பதையும் அந்த பேரொளியில்
இந்த ஆன்மா வந்து சிற்றொளியாகிய லயித்து கொண்டு சுய்த்து கொண்டு அதற்குள் அடங்கி இருப்பதையும் நாம் அறிவதுதான் சிவயோகம். இதுதான் உண்மையான சிவயோகம். மற்றது எல்லாம் வந்து அவயோகம். இந்த அவயோகத்து மூலம் நமக்கு அஷ்டமா சித்திகள் கிடைக்கும். அந்த சித்திகள் கொடுத்தாலும் என்ன செய்யுது, அதெல்லாம் வந்து பொன் விலங்கு மாதிரி மறுபடியும் உனக்கு பிறவியை வந்து உண்டாக்கும். எனவே நீ என்ன செய்ய, அவயோகம் செய்யாதே சிவயோகம் செய் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல அவர் விவரிக்கின்றார். எனவே நமக்கு அளித்தானேன்னு முடிச்சார் இல்லையா, அதுல இருந்து அடுத்த பாட்டு வந்து அளித்தான் உலகெங்கும் தானான உண்மை அளித்தான் அமரர் அறியா உலகம் அளித்தான் திருமன்றுள்ளாடும் திருத்தால் அளித்தான் பேரின்பத்து அருள் வெளிதானே. பெருமான் வந்து நமக்கு 4 அளித்திருக்கின்றார். சிவயோகா வாயிலாக நமக்கு சிவபெருமானாகிய இந்த குருநாதன் எமக்கு அளித்த பேறுகள் என்ன என்ற அதை வந்து இந்த இடத்துல பட்டியலிட்டு காட்டுகின்றார் இந்த பாட்டுல. அளித்தான் உலகெங்கும் தானான உண்மை. இந்த உலகம் எல்லாம் எப்படி இருக்கின்றது, அது வந்து சிவமாக தான் இருக்கின்றது என்பதை இந்த ஆன்மா வந்து உணரும். நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த சித்தியார் படுற பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தம் பாரார். பரமாகிய இந்த சிவஞானத்தால் பரத்தை தரிசித்தோர், இந்த சிவத்தை தரிசித்த சிவதர்சனம் சொன்னோம் இல்லையா, இந்த சிவத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார், அதாவது சிவத்தை மட்டுமே பார்ப்பார்கள். பதார்த்தம் பாரார், இந்த உலக பொருள்களை வந்து பார்க்க மாட்டார்கள். அந்த யோகத்திலிருந்து கீழே வந்தாலும் அந்த உலக பொருள்களை பார்க்கும்போது அதுவும் அவர்களுக்கு சிவமாக தான் காட்சி கொடுக்கும். ஒரு மரத்தை பார்த்தாலும் அது சிவமாக தான் அவருக்கு காட்சி கொடுக்கும். எனவே உலகமெல்லாம் சிவமாகவே இருப்பதை அது பெருமான் வந்து உணர்த்தி அருள்கிறான். இது வந்து முதல் வரம். இரண்டாவது வந்து அந்த தேவர்களும் அறிய முடியாத இன்ப உலகை, அந்த சிவலோகத்தை எனக்கு வழங்கினான் என்பது அந்த 2வது வரி. அளித்தான் அமரர் அறியா உலகம். அமரர்கள் வந்து அந்த அமரலோகமாகிய தேவலோகத்தை தான் அறிய முடியும். ஆனா சிவலோகத்தை பெருமான் எனக்கு கொடுத்து விட்டான். அளித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தால். திருச்சிற்றம்பலம் என்கின்ற அந்த பொற்சபையில் பெருமான் நடனம் புரிகின்ற அந்த திருவடியை எனக்கு காட்டி, உயிரே உனக்கு இதுதான் புகலிடம் என்று சுட்டி காட்டினான். அதன் மூலமா எனக்கு அளித்தான் பேரின்பத்து அருள் வெளிதானே. எப்படி பெருமானுடைய திருவடியை நாம் கூடுகின்றோம், திருவடியை கூடுவதுதான் சிவயோகம். எனவே அந்த கருணை வடிவான இந்த ஞான ஆகாசம் என்கின்ற அந்த பேரின்ப வீட்டை, இந்த சிவலோகத்தை எனக்கு வழங்கினான். எங்கும் தான் ஆன உண்மை பெருமான் வந்து விஸ்வரூபியாக இருக்கின்றான். நான் ஏற்கனவே சொன்ன தாயுமான பட்டுதான். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி தன் அருள்களுக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி இச்சை வைத்தது எது, அது அந்த சிவபரம்பொருள் தான். பெருமான் அந்த விஸ்வரூபியாக இருந்து அந்த அமரர்கள் தேவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அவர் வந்து பசு புண்ணியங்கள் செய்து என்ன செய்கின்றார்கள், அந்த தேவலோகத்தை அடைந்தார்கள். எனவே அந்த தேவர்கள் அடைய முடியாத அந்த பெருநிலை வந்து சிவஞானம். அப்பேற்பட்ட சிவஞானத்தை, பதிஞானத்தை சிவபெருமான் எனக்கு அளித்தான். பெருமான் அளிக்கும் போது அவன் முன்னே நடனத்தை நான் காண்கின்றேன். நடனம் என்பது 5 நடனம். படைத்தல், காத்தல், ஒடுக்கல், மறைத்தல், அருளல் என்கின்ற அந்த பஞ்ச கிருத்தியங்களையும் பெருமான் ஒரு சேர நிகழ்த்தி இந்த ஆன்மாவை என்ன செய்கின்றான், தன்னுடைய திருவடியில் ஒடுக்கும் நிலையை உணர்த்துகின்றான். திருவடிதான் தூக்கிய திருபாதம். அதை வந்து குஞ்சித பாதம் என்று சொல்வார்கள். எனவே அந்த மாதிரி பெருமானுடைய திருவடியை நாம் அடைந்தான்னு சொல்றார். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட அந்த அடியார்கள் இருப்பார்கள். எனவே அவர்கள் என்ன சொல்ற, அந்த பேரின்பத்து அருள்வெளியில் சேரச் செய்தான் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்கின்றார்கள். அடுத்த பாடல வந்து வெளியில் வெளி போய் விரவியவாறும் அலியில் அலி போய் அடங்கியவாறும் ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும் தெளியும் அவரே சிவசித்தர் தாமே. சிவசித்தர்கள்னா யார் என்பதை அதுக்குள்ள டெபினேஷனை வந்து அந்த பாட்டுல வந்து கொடுக்கின்றார்கள். எனவே சிவயோக வழியா அங்க போனாங்க, சிவயோகத்தை போனாங்க.
அவர் வந்து சிவஞானம் வந்து அவருக்கு சித்தி ஆகிவிட்டது. அந்த சித்தி பெற்றோருடைய இயல்பு இது என்ன உணர்த்துவது? இந்த திரண்ட கருத்து என்ன? இந்த பஞ்சபூதங்களும் தமக்குள் ஒடுங்கிய தரத்தை அவர்கள் வந்து உணர்கின்றார்கள் என்ற கருத்தை வந்து பார்க்கின்றோம். இப்ப பார்க்க போனோம்னா கடைசியில அந்த 5 பூதங்கள் பார்த்தோம் இல்லையா? சிவம் முதலாகிய அந்த பிருதி தத்துவம் ஈராக 36 தத்துவம். இந்த 36 தத்துவத்துல பஞ்சபூதத்தை மட்டும் பார்க்கலாம். பஞ்சபூதத்துல வந்து முதல்ல வந்து இந்த ஆகாம வெளி இருக்கின்றது. ஆகாயம் என்பது வெட்ட வெளி. அந்த வெட்ட வெளியில இருந்து என்ன செய்யுது? ஐயா கேட்கவில்லைங்க ஐயா. கேட்கலங்க ஐயா. நெட்டு போய் வர போகுதுங்க அவங்களுக்கு. சாந்தாமா கேக்குதா? இல்லைங்கம்மா, அவரோட நெட்டே இல்ல போல இருக்கு, வெளியே போயிட்டார் வந்துட்டார். எனவே இது வந்து தோற்றமுறை. ஒடுக்குமுறை என்னன்னா, இந்த பிரளய காலம் வரும்போது என்ன செய்யுது? இந்த பூமி வந்து என்ன செய்யுது? அந்த நீர்ல போய் வந்து பஞ்சபூதம் சொன்னீங்களே, ஆகாயம் வெட்டவெளி, அதுல இருந்து சொல்லுங்க. நெட்டு போயிடுச்சு பேசக்குள்ள. சரிங்க. எனவே ஆகாயம், ஆகாயத்திலிருந்து காற்று தோன்றுகின்றது, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து நிலம் தோன்றுகின்றது. இது வந்து தோற்றமுறை. ஒடுக்குமுறை எப்படி? இந்த உலகம் வந்து ஒடுங்கும் போது பிரளய காலம் வரும்போது முதல்ல வந்து ஜலப்பிரளயம் வரும். இப்ப சுனாமி வந்தது இல்லையா? அப்புறம் பெரிய ஜலப்பிரளயம் வரும்போது என்ன செய்யும்? இந்த பூமி போய் நீர்ல வந்து ஒடுங்கும். நீர்ல ஒடுங்கப்ப அந்த நீருக்குள்ள வந்து வடவ முகாக்கின்னு ஒரு அக்னி இருப்பதான் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த வடவ முகாக்கினி தோன்றி என்ன செய்யும்? அந்த நீரை வந்து வற்ற செய்யும். அப்பேற்பட்ட நெருப்பை என்ன செய்யும்? இந்த காற்று வந்து இந்த நெருப்பை வந்து அழித்து தனக்குள் ஒடுக்கும். அப்ப அந்த காற்று என்ன செய்யும்? ஆகாயத்துல போய் ஒடுக்கும். எனவே தோற்றமுறை ஒடுக்குமுறையை தான் இந்த பாட்டுல போய் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே பெருமான் வந்து எப்படி இருக்கின்றார்னா, அவரும் வந்து ஆகாயம் போல இருக்கின்றார். அதை வந்து பரசிவ வெளி, மேன்மையான சிவவெளி என்று சொல்வார்கள். எனவே இந்த ஆகாச வடிவமாகிய சிவத்தில் என்ன செய்யும்? இந்த சக்தி போய் வந்து இதே வந்து சிவத்திலேருந்து சக்தி தோன்றுது, சக்தியிலேருந்து சாதாக்கியம் தோன்றுது, சாதாக்கியத்திலிருந்து மகேஸ்வரம் தோன்றுது, மகேஸ்வரம் வந்து சுத்த வித்தை. சுத்த வித்தையெல்லாம் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் போன்ற தேவர்கள் இருக்கின்றார்கள். ஏன்னா என்ன ஒடுங்கும் போது என்ன செய்யும்? சுத்த வித்தை போய் மகேஸ்வரத்துல ஒடுங்கும், மகேஸ்வரம் வந்து சாதாக்கியத்துல ஒடுங்கும், சாதாக்கியம் வந்து சக்தியில ஒடுங்கும், சக்தி வந்து சிவத்துக்குள் போய் ஒடுங்கும். அது போல ஆன்ம தத்துவம், வித்தியாசம் அப்படி ஒண்ணு நம்ம வந்து வச்சுக்கலாம். எனவே இந்த ஆகாச வடிவமாக சிவத்தினில் இருந்துதான் அவருடைய தேவியாக சக்தி வந்து தோன்றுகின்றது. எனவே எவர் வந்து பராசக்தியை தேவியாக உடையவரோ அவர்தான் பரசிவ வழியாகி அந்த சிவம். எனவே எவருடைய சக்தி வந்து ஆகாயம் என பெயர் பெற்று விளங்குகின்றதோ அவரும் வந்து ஆகாயம் என்று இந்த வேதங்கள் வந்து சொல்கின்றன. ஐயா மன்னிக்கணுங்க ஐயா, ஒரு சந்தேகம். ஒடுக்கத்தை மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க ஐயா. பஞ்சபூதங்களோட ஒடுக்கம் சொன்னீங்க இல்லைங்க ஐயா, அதை மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க ஐயா. திருவடி வணக்கங்க ஐயா. சரிங்க. இப்ப என்ன பண்ணுது? இந்த உலகம் வந்து ஒரு நாள் வந்து அழியும் அல்லது ஒடுங்கும். ஒண்ணுன்னா இப்ப வந்து என்ன செய்யணும்? இந்த நிலம் வந்து எதுக்குள் ஒடுங்கும், இந்த பூமி எதுக்குள் ஒடுங்குன்னா இந்த கடல் இருக்கு இல்லையா? அந்த கடல் வந்து ஜலப்பிரளயம் என்று சொல்லணும். இந்த பிரளயம் வரும்போது என்ன செய்யும்? இந்த நீர் வந்து இந்த பூமியை வந்து தனக்குள் வந்து ஒடுக்கிவிடும். ஒடுக்கிவிட்டா அப்புறம் அந்த இருக்குங்க இல்லையா? அதை வந்து ஒரு பிரளயம். அடுத்து என்ன செய்யும்? இந்த ஜலப்பிரளயத்தை வந்து அதுக்கு வந்து என்ன செய்யும்? இந்த தீப்பிரளயம் வந்து வரும். இந்த நீருக்குள்ள வந்து ஒரு நெருப்பு இருக்கு, அதை வந்து வடவ முகாக்கினின்னு சொல்லுவாங்க. அந்த வடவ முகாக்கினி என்ன செய்யும்? அந்த கடல் நீர்ந்து தோன்றி அந்த கடல் நீரை வந்து வட்ட செய்துவிடும். அப்போ வந்து நெருப்பதுக்கு அப்புறம் என்ன செய்யும்? அப்போ வந்து காற்று பிரளயம் என்கின்ற வாயு பிரளயம் வரும். அது என்ன செய்யும்? இப்ப பெருங்காற்று உண்டாகி இந்த நெருப்பை வந்து தனக்குள் ஒடுக்கிக் கொள்ளும். ஒடுக்கும் போது இந்த வாயு என்ன செய்யும்? அது போய் இந்த ஆகாயத்துல வந்து ஒடுங்கிவிடும். இதை தோன்றும் போது ஆகாயத்துல இருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து நிலம். ஒடுங்கும் போது நிலம் நீரில் ஒடுங்கும், நீர் வந்து நெருப்பில் ஒடுங்கும், நெருப்பு காற்றில் ஒடுங்கும், காற்று வந்து ஆகாயத்தில் ஒடுங்கும். இது போல சிவதத்துவத்துல வந்து சிவம் வந்து சக்தியை தோற்றுவிக்கும்,
அந்த சக்தி வந்து சாதாக்கியத்தை தோற்றுவிக்கும். அதுல இருந்து மகேஸ்வரம் பிறக்கும். அதுல இருந்து சுத்த வித்தை பிறக்கும். சுத்த வித்தையில் தான் நம்முடைய அயன், திருமால், முருத்தன் எடுப்பார்கள். அவர்கள் போய் மகேஸ்வரத்தை வந்து ஒடுங்குவார்கள். மகேஸ்வரன் வந்து சாதாக்கியத்துல ஒடுங்கும். சாதாக்கியம் வந்து சக்தி தத்துவத்துல ஒடுங்கும். சக்தி போய் சிவத்துல வந்து ஒடுங்கும். தோற்றம் ஒடுக்கம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா இனிமே பெருமான் எப்படி இருக்கின்றார்? அவர் வந்து பரசிவ வெளியாக நமக்கு காட்சி கொடுப்பதற்காக தான் அவர் என்ன செய்கின்றார்? அவருடைய அருள் திருமணியோடு நமக்கு காட்சி கொடுக்கின்றார். ஆனா அவருடைய உண்மையான வடிவம் எது, சொரூபம் எதுனா அது பரசிவ வெளி. அவர் வந்து ஆகாச வடிவமாக இருக்கின்றார்கள். எனவே ஆகாசத்திலிருந்து தான் எல்லா பொருளும் உண்டாகின்றன. முடியும் போதும் ஒடுங்கும் போதும் எல்லாமே அந்த ஆகாசத்தில் தான் ஒடுங்குகின்றது. எனவே அந்த ஆகாசம்தான் பெரியது, அந்த ஆகாசம்தான் முடிவான உறைவிடம் என்று சாந்தோக்கிய உபனிஷதம் வந்து கூறும். எனவே சிவம் என்பது இங்கு ஆகாயமாக கூறப்படும். எனவே அந்த யோகிகள் என்ன செய்வார்கள்? பெருமானுடைய திருநடனத்தை வந்து எங்க பார்ப்பாங்கன்னா, இங்க தன்னுடைய திருச்சிட்டம்பலத்திலும் இந்த இடத்துல பேரம்பலத்திலும் பார்ப்பார்கள். எனவே இது வந்து யோகிகளுக்கு நித்திய தானம் எது அப்படின்னா வந்து சிற்பர வியோமம், கற்பனை கடந்த ஜோதி, கருணையே உருவம் ஆகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமத்தில் நின்று பொற்புடன் நடம்புரிகின்ற பூங்கலல் போற்றி போற்றி. எனவே சிற்பர வியோமம், சித்துனா அறிவு, பரம்னா மேலானது, வியோமம்னா ஆகாசம். பெருமான் வந்து சிற்பர வியோமமாக மேலான அந்த அறிவுப்பொழிவாக இருக்கின்றான். அதுல போய் என்ன செய்யும்? இந்த ஆன்ம அறிவு வந்து கலக்க வேண்டும், ஒடுங்க வேண்டும், லயிக்க வேண்டும். இதுதான் வந்து வெளியில் வெளி போய் பிறவியவாறும், அழியில் அழி போய் அது அடங்கியவாறும், ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும். பெருமான் எப்படி இருக்கின்றார்? நம்ம அனுஷ்டானம் பண்றோம், சிவ பூஜை பண்ணா பெருமானை வந்து சிவசூரியனாக பாவிக்கின்றோம். எனவே அந்த சிவனுக்கு வந்து என்ன இருக்குன்னா, அவனுக்கு இச்சை, கிரியை, ஞானம் என்கின்ற 3 சக்திகள் இருக்கு. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. இந்த ஆன்மாவும் சித்து பொருள் இல்லையா? எனவே அந்த ஆன்மாவுக்கும் இந்த இச்சை, கிரியை, ஞானம் என்கின்ற 3 இருக்கின்றது. அப்ப என்ன செய்யணும்? இந்த ஆன்மாவுக்கு உண்டான இச்சை போய் இந்த சிவனின் இச்சைக்குள் அடங்க வேண்டும். ஆன்மாவின் கிரியை அல்லது செயல் வந்து பெருமானின் கிரியைக்குள் ஒடுங்க வேண்டும். இந்த ஆன்மாவின் அறிவாகிய ஞானம் வந்து சிவபெருமானின் அந்த பெருஞானத்துள், பதிஞானத்துள், சிவஞானத்துக்குள் ஒடுங்க வேண்டும். எனவே ஆன்மாவின் இச்சை, கிரியை, ஞானமாகிய அந்த ஒளி என்ன செய்கின்றது? பெருமானின் இச்சை, கிரியை, ஞானத்தில் போய் அது ஒடுங்கியவாறு. எனவே ஆன்மாவின் சக்திகள் வந்து எப்படி செயல்படுகின்றது? அது சிவபெருமானின் அந்த சக்தியினால் தான் அது தொழில்படுகின்றது. அது என்ன செய்த? அதிலேயே போய் ஒடுங்கும் என்ற கருத்தை வந்து சொல்கின்றார்கள். அழியில் அழி போய் அடங்கியவாறும். அழி என்பது இந்த இடத்துல வந்து அருளையும் அன்பையும் வந்து குறிக்கும். பெருமான் வந்து அருளாகவும் அன்பாகவும் தான் இருக்கின்றான். எனவே இந்த ஆன்மா வந்து என்ன செய்ய? அருளியனும் அன்பெனும் குலவி என்று திருவள்ளுவர் வந்து சொல்வார். அப்போது என்ன செய்யணும்? இந்த அருளில் போய் இந்த அன்பு வந்து ஒடுங்கியவாறும். ஏன்னா பெருமானுடைய அந்த கருணை வந்து எல்லையற்றது. எல்லை இல்லை நின் கருணை என்று சொல்வார். அந்த எல்லையற்ற கருணையில் வந்து இந்த ஆன்மா வந்து என்ன செய்ய? அடங்கி விடுகின்றது. ஏன்னா அது எல்லா இடத்திலும் ஒப்ப வியாபித்து இருப்பது. எனவே இந்த அன்பு வந்து உயிர் குணமாக இருக்கின்றது. அந்த அன்பின் மூலமாக தான் பெருமானின் அருளை நாம் பெற வேண்டும். எனவே ஆன்மாவின் அந்த உயிர் குணமாக இருக்கிற அன்பு என்ன செய்யும்? அந்த பெருமானுடைய அருளை நமக்கு கூட்டுவிக்கும். எனவே அந்த அன்பு வந்து முருகி கடைய முன்னிற்குமே என்று அப்பர் பெருமான் சொல்வார் இல்லையா? அது மாதிரி இந்த அன்பு முருகி வளர்ந்து முதல்வனை பட்டேன் என்று அவனுடைய திருவுடலில் போய் ஒடுங்குகின்றது. எனவே இந்த ஆன்மாவுக்கு வந்து லயமாகக்கூடிய இடம் எது, லயஸ்தானம் எதுன்னு கேட்டா அது வந்து திருவுருள் தான். இந்த திருவுருள் தான் அந்த சக்தி. அப்போது இந்த சக்தி தான் ஒளி, அந்த சக்தி தான் வெளி, அந்த சக்தி தான் அழி என்ற அருள். அப்ப என்ன செய்யுது? அந்த சக்தி போய் சிவனிடம் ஒடுங்குவது போல அப்ப என்ன செய்யுது? அந்த ஒளியும் வெளியும் அழியும் எல்லாம் வந்து அவனிடமே ஒடுங்குகின்றது. இதை வந்து அனுபவத்தால் அறிவதுதான் சிவயோகம். அதை அறிந்தவர்கள் தான் சிவயோகிகள், சிவ சித்தர்கள். அவர்கள் வந்து அனிமால் சித்தர்கள் மட்டும் உடையவர்கள் வந்து அவர்கள் அவசித்தர்கள் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து சித்தர்னு முடித்தார் இல்லையா? அடுத்து சித்தர்னு ஆரம்பிக்க
சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர் சத்தமும் சத்த முடிவும் தமிழ் கொண்டோர் நித்தர் நிமலர் நிராமயர் நீள்பர முத்ததாம் முத்தி முதல் 36 பதவுடைய பகம். சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தர்கள். சிவசித்தர்கள் எங்க? அவர்கள் வந்து இங்கேயே இந்த பூலோகத்திலேயே சிவலோகத்தை தரிசித்தவர்கள், சிவலோகத்தை அனுபவமாக கண்டவர்கள். சத்தமும் சத்த முடிவும் தம்முள் கொண்டவர்கள். சப்தம் சப்தம் என்பது நாதத்தை வந்து குறிக்கும். முதல் தத்துவம் வந்து நாதம் ஆகிய சிவம். அதுக்கப்புறம் அந்த அடுத்து சிவத்திலிருந்து சக்தி, அதை வந்து விந்துன்னு சொல்லுவோம். நாதம் விந்து கலாதி நமோ நம என்று அருணர் சொல்வார். எனவே அவர்கள் வந்து இந்த சித்தர் வந்து சத்தமும் சத்த முடிவும், இந்த நாதம் தோன்றது. இப்ப நாதம் போய் எதுக்குள்ள ஒடுங்கும்? அப்புறம் வந்து சிவத்துக்குள் ஒடுங்கும். அந்த சிவன் தான் நாதாந்தமாக இருப்பார்கள். இது சப்தமாகிய நாதத்தையும் சத்த முடிவாகிய நாத அந்தத்தையும் தம்முள் கொண்டோர், அவர்கள் தம்முக்குள்ளேயே கொண்டவர்கள். அவர்கள் வந்து நித்தர், அவருக்கு வந்து அழிவே கிடையாது. அவங்க உடம்பு வேணா அழியலாம், அந்த அனுபவம் வந்து அழியாது. அவர்கள் நித்தர்கள், அவர்கள் அழியாதவர்கள். நிமலர்கள், அவர் போய் மலம் வந்து பற்ற முடியாது. பெருமானை போலவே அவர்கள் நிமலராக இருப்பார்கள். நிராமயர், உடம்பு இருக்கிற வரைக்கும் உடம்பு இருக்கும். உடம்பு ஒடுங்கினதுக்கு அப்புறம் அவர்கள் வந்து உருவற்று சர்வ வியாபகமாக இருப்பார்கள். அதான் நிராமயர்கள். நீல் பரமுத்தர்கள், மிக உயர்ந்த பரமுக்தியை அடைவார்கள். முக்தியில வந்து 2 முக்தி இருக்கு. ஒண்ணு வந்து பதமுக்தி, 2வது வந்து பரமுக்தி. பதமுக்தினா என்ன? நம்ம வந்து சரியை கிரியை யோகம் ஞானம்னு செய்யறோம். சரியை செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும்? சாலோகம் என்கின்ற சிவலோகம் வந்து கிடைக்கும். கிரியை செய்தால் நமக்கு சாமீபம், சிவன் பக்கத்துல போய் இருக்கலாம், அனுப்ப தொண்டராக இருக்கலாம், சாமீபம் கிடைக்கும். அப்புறம் சிவயோகம் செய்தா நமக்கு சாரூபம், சிவனை போலே நமக்கு வந்து ரூபம் கிடைக்கும். இது 3மே பதமுக்தி. சாலோகம், சாமீபம், சாரூபம் என்ற 3 பதமுக்தி. அப்புறம் சாயுஜ்யம்னா சிவபெருமானுடைய அத்விதமாக கலப்பது. அவன் வேறு நான் வேறு எண்ணாமல் அவனோடு ஒன்று கலப்பது, அதான் சாயுஜ்யம். அது ஞானத்தால் வந்து கிடைக்கும். அப்பேற்பட்ட பரமுக்தியை அவர்கள் அடைவார்கள். அதுக்கு அடைவதற்கு எது வந்து உங்களுக்கு கருவி? இந்த கருவினா முத்தி முதல் 36 தத்துவங்கள் தான் நமக்கு கருவிகள். ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5 என்ற 36 தத்துவங்கள் தான் இந்த ஏணிப்பள்ள ஏறி ஏறி போயிட்டு நம்ம என்ன சிவலோகத்தை போய் சார்ந்தோம். சிவலோகத்தை இங்கே தரிசித்தார்கள்னா அவர்கள் வந்து ஒரு தேகத்தை எடுத்திருக்கின்றார்கள். அந்த தேகத்தை பற்றி இருக்கும் இருவினைகளும் ஒப்பாகிவிட்டது. எனவே அந்த வினை வந்து இவர்கள் வந்து வருத்தாமல் இவர்கள் சிவனடி கீழ் வந்து ஒன்றி இருப்பார்கள். அது ஒன்றி இருப்பதனால இவர்களுக்கு அந்த உடம்புக்கு வருகின்ற துன்பம் வந்து அவர்களை வருத்தாது. வந்து அப்பர் பெருமான் சொல்வார் இல்லையா, ஈசன் எந்த இணையடு நீழலே என்று சொல்வார். அந்த சுண்ணாம்பு கால்வாய்கள் இருந்தாலும் அந்த இணையடி நிழல் எப்படி இருந்தது என்று சொல்வார். அது இன்னொன்னு சொல்வார், என்ன சொல்ற, உன் திருவடிக்கீழ் தலைமறைவே. இப்போ உனக்கு திருவடிக்கீழ எனக்கு சின்னோட இடம் கொடுப்பா அப்படின்னு பெருமான்ட்ட வந்து கேட்பாரு. நம்முடைய மாணிக்கவாசல் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார். அது பார்த்தா திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து. எனவே அவர்கள் என்ன, நான் திருவடிக்கீழ தான் இருப்போம் என்பதை அந்த நாயன்மார்கள்லாம் உணர்ந்தவர்கள். நாம் வந்து உணராமல் இருக்கின்றோம். நம்ம உலகத்துல இருக்கான்னு நினைக்கிறோம், ஆனா என்ன செய்யறோம், செவ்வொன்று திருவடிக்கீழ தான் அந்த உலகம் இருப்பது. அதை அவர்கள் அனுபவபூர்வமாக அனுபவித்தார்கள். நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கல, ஒரு கருத்து தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. சத்தம் என்பதை நாதத்தையும், சத்த முடிவு என்பது நாதத்தின் அந்தையும் வந்து குறிக்கும். இவர்கள் தியானித்து தியானித்து அவர் என்ன செய்வார்கள், அந்த நாதத்தையும் நாத அந்தத்தையும் தனக்குள்ளே அவர்கள் தியானித்து காணும் தன்மை உடையவர்கள். எனவே முக்திக்கு முதலாக சொன்னேன் இல்லையா, இந்த பழைய காலம் வரை நமக்கு உடன் இருப்பது எது? இந்த கருவிகளாகி 36 தத்துவங்கள். அது ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவதத்துவம் 5 ஆகிய 36 சொல்லிவிட்டு அடுத்த பாடலையும் இதான் சொல்ற, 36 படிமுத்தி ஏனியாய் ஒப்பிலானந்தத்து உள்ளொளிப்புக்கு செப்ப அரிய சிவம் கண்டு தான் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே.
36 தத்துவங்களையும் வந்து ஜட பொருள்கள் அவற்றினால் கடக்க வேண்டும் என்று கடந்து என்ன செய்கிறான்? பெருமான் வந்து தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டவன். அவன் தத்துவ அதீத பொருள், தத்துவத்துக்கு அப்பாற்பட்ட பொருள். எனவே இந்த 36 தத்துவங்களை கடந்து தத்துவத்திற்கு அப்பால் உள்ள தத்துவ அதீத பொருளாகிய சிவபெருமானை சார்ந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே, இந்த சிவமாகவே அவர்கள் அமர்ந்திருப்பதை இந்த பாடலில் திரண்ட கருத்தாக போறார். என்ன, முக்தின்னு ஒரு மாளிகை இருக்கு. அந்த மாளிகைக்கு வந்து 3 மாடி வந்து இருக்கின்றது. அந்த 3 மாடிக்கு செல்றதுக்கு என்ன படிக்கட்டு அல்லது ஏணிப்படி வந்து இருக்கின்றது. என்ன, ஆன்ம தத்துவம் 24 ஏணிப்படி இருக்கு. அது நம்ம தாண்டி போனா அந்த முதல் மாளிகை வந்து வருகின்றது. முதல் மாளிகை வந்து அப்புறம் வித்யா தத்துவம் 7 படிக்கட்டு இருக்கு. அதை இப்போ தாண்டி போகணும்னு வச்சுக்க. அப்ப எங்கன்னா அங்க வந்து சுத்த தத்துவம் என்கிற சிவதத்துவம் இருக்கு. அந்த சிவதத்துவம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுத்த வித்தை, மகேஸ்வரம், சாதாக்கியம், சக்தி, சிவம், இந்த 5 படிக்கட்டு தாண்டா என்ன செய்யும்? அதை தாண்டிதான் சொரூப சிவன் வந்து இருக்கின்றார். எனவே தத்துவ அதீத பொருளாகிய அந்த சொரூப சிவத்தை அடைவதுதான் முக்தி. எனவே 36 தத்துவங்களையும் இந்த முக்தி மாளிகைக்கு ஏணிப்படியாக கொண்டு நாம் ஏறி சென்றால் என்ன செய்யும்? இந்த செப்புவதற்கு அதீதமாக ஒப்பற்ற சிவானந்தமாகிய அந்த ஒளியில் புகுந்து 36 படிமுத்தி ஏன அது பொருள் சொல்லிட்டேன். ஒப்பிலா ஆனந்தத்து உள்ளொளி பொக்கு. இந்த பெருமான் எப்படி இருக்கின்றான்? அவன் வந்து சொரூப சிவன் வந்து ஒளியாக இருக்கின்றது. எனவே ஒப்பற்ற ஒப்பிலா ஆனந்தத்து உள் ஒளி பொக்கு, சிவானந்தமாகிய அந்த பேரொழியில் கலந்து, எப்படி ஞான சம்பந்தம் வந்து அந்த பேரொழிக்குள் வந்து எல்லாரும் கூட்டிக்கிட்டு போனாரோ அந்த மாதிரி பேரொழிக்குள் கலந்து செப்பு அறிய, இந்த வாய் விட்டு சொல்ல முடியாது, வாய் விட்டு சொல்ல முடியாது. கண்டவர் விண்டிலர், விண்டவர் வந்து கண்டிலர். அது சொல்லுவதற்கு அரியது. செப்பறிய சிவம் கண்டு, சிவத்தை தான் கண்டு தான் தெளிந்து, தெரிந்து அப்பரிசாக சிவமாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்வார்கள். எனவே இந்த 36 நமக்கு என்ன செய்யுது? அந்த முக்திக்கு வந்து படியாக இருக்கின்றது என்ற கருத்தை வந்து நம்முடைய நாயனார் இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார். கண்ணப்ப நாயனார் வந்து புராணம் வந்து உங்களுக்கு தெரியும். கண்ணப்ப நாயனார் என்ன செய்யறது? கன்னி வேட்டைக்கு போறாரு. கன்னி வேட்டைக்கு போற ஒரு காட்டு பன்றி வருது. இந்த காட்டு பன்றி துரத்துக்கிட்டே போயிட்டு அவர் என்ன செய்யறார்? வரும்போது அந்த பொன்முகலி ஆற்றங்கரையில், திருக்காலத்தை மலை இருக்குல்ல, அது காட்டுக்கரையிலே அதை பன்றியை கொண்டு விடுகின்றார். இந்த கொண்டு வரும்போது ஒரு பசி தாகம்லாம் வந்துடுது. பசி தாகம் வரும்போது அவர் கூட வந்த காடன் அவன்கிட்ட போய் இன்னும் பன்றியை சமைச்சு வச்சிருப்பா, நாங்க போய் அந்த மலையை போய் தரிசித்து வரோம், காலத்தியாரை போய் தரிசித்து வரோன்னுட்டு அப்போது நாணனும் கூட வரான். இந்த நாணனும் நம்முடைய கண்ணப்ப பெருமானும் என்ன செய்கின்றார்கள்? அந்த காலத்தி மலையை ஒரு படிப்படியாக வந்து ஏறிக்கொண்டே செல்கின்றார்கள். இது வந்து சேர்க்கிறார்கள். நாணனும் அன்பும் முன்பு நளிர் வரை ஏற. அந்த நளிர் வரை என்பது அந்த மலையை குறிக்கும், காலத்தி மலையை குறிக்கும். இது நான் போறதுக்கு முன்னே நானுடைய அன்பு வந்து போகலாம். அந்த அன்பும் இந்த காலத்திய மலையில் ஏற தாமும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி. சோபானம்னா படிமுறைன்னு சொல்லுவாங்க. எனவே பேணு தத்துவங்கள் 36 தத்துவம் சொல்லியா, இந்த தத்துவங்கள் என்னங்கிற படிமுறை ஏறி ஆணையாம் சிவத்தை சார, இந்த பெருமானை சார அனைபவரை போல ஐயர் நீர்நிலை மலையை ஏறி நேர்பட செல்லும் போதில். அது மாதிரி காலத்தி மலைகள் ஏறிட்டே போறாரு. ஏறிட்டே போய் இந்த காலத்தினாரை பார்க்கணும், குடும்பித்தேவரை பார்க்கணும்னு போறாரு. பார்க்கும்போது என்ன செய்கின்றார்? இந்த கண்ணப்பர் போய் அவரை பார்க்கறதுக்கு முந்தி பெருமானை வந்து இவரை பார்த்து விட்டார். திருநோக்கம் வந்து செய்து விடுகின்றார். திருநோக்கம் செஞ்ச உடனே கொஞ்சம் என்ன சொல்றாரு? கூட நாணன் வரா இல்லையா, இப்ப முன்னாடி ஒரு பாரம் இருந்தது, பாரம் எல்லாம் குறைஞ்சு என் உடம்பு மனசு லேசான மாதிரி ஒரு உணர்வு வருது அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார். இதான் வந்து அப்பொழுது இது கண்ணப்ப நாயர் புறத்துல வந்து இந்த 36 தத்துவங்களையும் படியாக கொண்டு பிறகு சோபானம் ஏறி சொன்னார். அப்ப போய் அவரு அந்த குடும்பிநாதரை பாக்குறாரு. குடும்ப தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. அது வரைக்கும் அவர் என்ன திண்ணனும் மேலனாக இருக்கின்றார். எப்ப போய் இந்த குடும்பிநாதரை பாக்குறாரோ அப்போதே இந்த உடல் சார்பு வந்து அவரை நீங்கி விடுகின்றது. பெருமான் சார்பு மட்டும்தான் கிடைக்கின்றது. என்ன செய்ய உடும்பு போல அவரை இருக பிடித்துக் கொள்கின்றார். இருக பெற்றுக் கொடுத்து 6 நாட்களில் முக்தியை வந்து பெற்று விடுகின்றார்கள். இதான் வந்து ஊனினை உருக்கி உள்ளொழு பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனை சொரிந்து
புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே என்று மாணிக்க வாசகர். அப்ப இந்த உடம்பு வந்து நமக்கு தெரியாது. கண்ணப்பருக்கு அந்த உடம்பே ஞாபகம் இல்லை. இந்த உடம்புக்கு தாய் தந்தையாக அவர்கள் வந்து போல, அப்பா நீ வாப்பா, எனக்கு ஒரே பிள்ளைப்பா, நீ தான் இந்த வேட்டு மக்களை காப்பாத்துன்னு சொன்னாங்க. எதுவா காதலே ஏறல. ஏன்னா உடல் உணர்வை தாண்டி கடந்து விட்டார். இவனுக்கு வந்து பெருமாள் மேல பித்து பிடிச்சிச்சு, நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போடுறாங்க. அது போல அவர் ஊனை உடுக்கி உடம்பு மெலிகிறதா ஒன்றும் தெரியல, உடம்புக்கு பசி தெரியல, உடம்புக்கு தாகம் தெரியல, தூக்கம் தெரியல. 6 நாளா பெருமானியே பெருமானே பெருமானின்னு அவரையே நினைந்து அவருக்கே சேவை செய்து கொண்டு கிடக்கின்றார். இந்த 6 நாளில் அவர் இந்த முத்தியை வந்து அடைந்து விடுகின்றார். எனவே அந்த அப்போது என்ன செய்யறார், அந்த கண்ணப்பனுடைய ஆன்மாவும் சிவத்துக்கு பரமான்மாவையும் 2 என்ற நிலையை விடுத்து அதில் ஒன்றாக கலந்து விடுகின்றார். இதான் வந்து சிவ அத்விதம் என்று சொல்வார்கள். அவரை சார்ந்து அதுவாக இருப்பது, அப்பரிசாக அமர்ந்து இருந்தார்னு முடிக்கிறார் இல்லையா? இந்த இருந்தார் என்று இப்போது ஆரம்பிக்கின்றார். இருந்தார் சிவமாகி எங்கும் தாமாகி, இருந்தார் சிவன் செயல் யாவையும் நோக்கி, இருந்தார் முக்காலத்து இயல்பை குறித்தங்கு, இருந்தார் இளவு வந்து எய்திய சோம்பே. இந்த உலகத்தோட அவங்களுக்கு வந்து செயலே அத்து போச்சு. அவங்களுக்கு உடம்பு இருந்தாலும் இந்த உலகம் இருக்குது. உடம்பே அவங்களுக்கு உணர்வுல இல்லை, அனுபவத்துல இல்லை. இந்த உடம்பை தாண்டி ஒரு நிலைக்கு போயிட்டாங்கன்னா அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு செத்தாரை போல திரும்பி பார்த்தோம் இல்லையா? அவர்கள் அவர்கள் எந்த செயலும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் எந்த செயல் செய்தாலும் என்ன செய்யல, அது சிவன் செயலாக இருக்கும். ஏன்னா அவர் சித்தர்கள் வந்து சிவமாகி விட்டார்கள், அப்ப அவர்கள் செயலற்று இருப்பார்கள் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் சொல்கின்றார்கள். பத உரை வந்து பார்க்கலாம். அந்த சிவ சித்தர்கள் எப்படி இருப்பார்கள்? இருந்தார் சிவமாகி எங்கும் தாமாகி. எனவே அந்த சிவத்தை கூடிய இந்த சித்தர்கள் வந்து அவர்கள் சிவமாகி விட்டார்கள். சித்தமலம் மறுத்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவை. எனவே இந்த சிவசித்தர்கள் சிவமாகி விட்டார்கள், எங்கும் தாமாகி. எப்படி சிவம் வந்து எல்லா இடத்திலும் வியாபகமா இருக்கின்றதோ அது போல இவர்களும் என்ன செய்வார்கள்? இந்த சிவத்துக்குள் அடங்கிய வியாபியமாக இருப்பார்கள். அவர்கள் எங்கும் தாமாகி இந்த சிவத்தை போலவே சர்வ வியாபக பொருளாக இருப்பார். இந்த உடலை தாண்டி எங்கும் இருப்பதை அனுபவமாக இருப்பார்கள். இருந்தார் சிவன் செயல் யாவையும் நோக்கி. அப்போது அந்த சிவன் செயலாகிய அந்த 5 தொழில், படைத்தல், காத்தல், ஒடுக்கல், மறைத்தல், அருளல் என்ற அனைத்தையும் தரிசித்து கொண்டு இருந்தார் முக்காலத்து இயல்பை, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற அந்த முக்காலத்து இயல்பையும் அறிந்தவர்கள். அதை வந்து திரிகால ஞானிகள். திரிகாலம் 3 காலம், அது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அவர்கள் திரிகால ஞானிகளை எனக்கு என்ன நடக்க போகுது, இந்த 2 வருஷம் கழிச்சு எனக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த ஜென்மத்தில் என்ன நடக்க போகுது, எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் தெரிஞ்சால ஞானிகள். முக்காலத்து இயல்பை குறித்து அங்கு இருந்தார் இளவு வந்து எய்திய சோம்பே. இளவுனா தன்னை இழந்து விட்டார்கள். தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால், முன்னம் அவனது நாமம் கேட்டால், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால், பெண்ணும் அவனது ஆரோர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால், அன்னையும் அத்தனையும் அன்றே நிற்த்தால், அகன்றால் அகலிடத்தால் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாடி. உங்களுக்கு என்ன தெரிஞ்ச அப்பனில் வந்து திருத்தாடகம். இந்த சிவபெருமனுடைய பேரை வந்து கேட்கிறார். இந்த கண்ணப்பர் வந்து காலத்தினாத குடும்ப பேரை கேட்கிறாரு. அப்ப முன்னம் அவனது நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் மன்னன் கேட்டால், அவர் எங்க இருக்காரு, இந்த காலத்தின் உச்சியில இருக்காருன்னுட்டு கண்ணப்பர் கேட்கிறாரு. அப்புறம் அன்னையும் அத்தனையும் அன்றே நிற்த்தால், இந்த அப்பாவும் அம்மாவும் இந்த ஒரு ஜென்மத்துக்கு தான், எல்லா ஜென்மத்துக்கும் இந்த அப்பன் யார் அம்மன் யார்னா அந்த சிவபெருமான் தான். எனவே இந்த உடம்புக்கு உண்டான அன்னையும் அத்தனையும் அன்றே நிற்த்தால், அகன்றால் அகலிடத்தால் ஆச்சாரத்தை. ஒரு குலத்துக்கு ஒரு ஆச்சாரம் இருக்கு, அந்த வேடர் குலத்துக்கு உண்டான அந்த ஆச்சாரத்தை வந்து விட்டால், அப்படின்னா தன்னை மறந்தால் தன்னை உடம்பு இருப்பதே தெரியவில்லை. என நான் என்பது அறியேன், பகல் இரவாவதும் அறியேன், மனவாசகம் கடந்தால் என்னை மத்தோன் உன்மத்தனாக்கி, சினமால் விடை உடையான் என திருப்பெருந்துரை உரைவான், பணவன் என செய்த படினறியேன் பரந்துடரே என்று மாணிக்க வாசகர் அந்த நிலையெல்லாம் வந்து பாடுவார்கள். இதே அவர்கள் தற்போதும் என்னை நான்பது அறியேன், எனக்கு உடம்பு இருப்பதுன்னு தெரியாது, நான் வந்து ஆன்மாங்கிற அதையும் எனக்கு தெரியாது, எனக்கு வந்து
அந்த சிவபோகத்தை சிவானந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அந்த தற்போதம் இருந்து விட்டது. நான் என்கின்ற உணர்வு, அந்த எனது என்ற அந்த பொருள்பற்று, நான் என்ற அகம், எனது என்ற அப்பற்று புறப்பற்று இரண்டுமே கலந்து விட்டது. அப்ப எனக்குன்னு ஒரு செயல் இல்லை. இப்ப செயலற்ற நிலையில் தான் அது சோம்பல். இளவு வந்து எய்திய உடலை வந்து இழந்து விட்டார்கள். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி சிவமாக்கி இருந்தால் என்ன, இந்த ஒரு பொருள் வந்து மற்றொன்றாக மாறுவது. இப்ப என்ன சொல்லுவாங்க, ரசவேதின்னு சொல்லுவாங்க. ரசவேதி ரசகுலிகன்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்யும், இந்த தகரத்தை வந்து தங்கமாக ஆக்கும், செம்பை வந்து களிம்பாக, செம்பை வந்து பொன்னாக செம்பொன்னாக மாற்றும். அது ஒரு பொருள் மற்றொரு பொருளாக ஆவது போல இல்லை. ஏன்னா ஆன்மாவும் சிவமாகி இருப்பது அது போல் அல்ல. அது எப்படின்னா, இந்த பண்ணுல வந்து எப்படி ஓசை இருக்கின்றதோ, பழத்துல வந்து எப்படி சுவை இருக்கின்றதோ, அது போல கலந்து நிற்கின்ற நிலை. ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்க முடியாது. பழத்திலிருந்து சுவை பிரிக்க முடியாது, மலரிலிருந்து மனத்தை பிரிக்க முடியாது, பண்ணிலிருந்து அந்த ஓசையை வந்து பிரிக்க முடியாது. இதுதான் வந்து கலந்து இருப்பது, சிவமாகி இருப்பது. எங்கும் தாமாகி நிற்பதுன்னா எல்லா பொருள்களையும், அந்த 224 கோணங்களையும் தமக்குள் காண்பது. அதான் சர்வ வியாபமாக நிற்பதான் தாமாகி நிற்றல். அவன் சிவன் செயல் யாவையும் நோக்கி இருத்தல்னா அவன் செய்கின்ற அந்த 5 தொழிலையும் அவர்கள் தரிசித்து நிற்கிறார்கள். அப்ப சில பேர் இந்த ஆன்மா வந்து 5 தொழில் இயற்றும் சொல்றார்கள். ஆன்மா வந்து 5 தொழில் இயற்றாது. அது சிவனுக்குள் வந்து அடங்கி இருக்கும். அது போது என்ன சொல்ற, முக்காலத்தின் இயல்பை வந்து அவர்கள், காலம் எப்படி இருக்கின்றது, காலத்துக்கு உருவம் இருக்கா, அது உருவம் கிடையாது. காலம் பாட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப நான் இருக்கிறது நிகழ்காலம், எனக்கு முன்னாடி வந்து கடந்த காலம், அடுத்த போது வந்து எதிர்காலம். இந்த காலம் வந்து 3ஆக ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இதுவே இந்த காலத்துக்கு நம்ம அளக்கும் போது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று அதை ஆராய்ந்து, கடந்த காலத்துல நான் இருந்தேன், ஆன்மாவுக்கு வந்து அழிவு கிடையாது, போய் இருக்கேன், எதிர்காலத்துல நான் இருப்பேன், அதான் திரிகால ஞானம். நான் வந்து நித்திய பொருளாகிய சிவத்தை சார்ந்து நான் நித்தியமாக இருந்த இன்பம், என்னை இழந்த இன்பம் என்று அருணகிரிநாதர் வந்து பாடுவார். அவர் இளவு வந்து எய்திய சோம்பிருந்தார் என்று சொல்வார்கள். அவர்கள் வந்து வினையில் வந்து நீங்கி விடுவார்கள். அவர்கள் எந்த செயல் செய்தாலும் நான் செய்யறேன், இப்ப நான் பேசுறப்ப நான் பேசுறேங்கிற உணர்வோடு வந்து பேசுறேன். ஆனா அவங்க பேசுறான்னு அவர்கள் மூலமாக சிவன் தான் பேசும். எனதுரை தனையுதுரையாக என்று இளம்பயம் கோட்டுப்பதியத்துல வந்து ஞானசம்பந்த பெருமான் வந்து பாடுவார். எனவே ஞானசம்பந்தம் வந்து பாடவில்லை, ஞானசம்பந்த என்ற கருவியின் மூலமாக சிவபெருமான் தான் பாடுவார். நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை, பேயனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையினை என்று நம்முடைய மாணிக்கவாசம். நாயேனை தன்னடிகள் பாடுவித்த, நான் பாடல, பெருமானினை பாட வைக்கின்றார். அவர்தான் நாயகன், அவர்தான் இதுக்கு தலைவன், நான் வந்து தலைவன் கிடையாது. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. அவர்கள் அந்த நிலையில் இருக்கும்போது அது அவர்கள் செய்யக்கூடிய செயல் வந்து உலகத்துக்கு வந்து நன்மையாவோ தீமையாவோ தோணும். ஆனா எல்லாமே வந்து அருள் செயல் தான். இந்த உலகத்துக்கு வந்து அந்த மாதிரி தோணலாம். எனவே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே, நான் வந்து இதுக்கு தலைவன் கிடையாதுயா, என் மூலமா பெருமான் தான் வந்து செய்கின்றார்கள். இதுதான் வந்து பட்டினத்தான்னு சொல்வார். என் செயலாவது யாதொன்றும் இல்லை, எல்லாம் உன் செயலே என்று உணரப் பெற்றேன். இப்பிறவி எடுத்த பின்னல் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, முன்னே செய்தவினை முளைத்து எழுந்து மூண்டதுவே. பட்டினம் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட்டினத்தார் வந்து என்ன செய்யற, வடதேசத்துக்கு போல உஜ்ஜயினில் எடுப்பாரு. அந்த உஜ்ஜயினில் பிள்ளையார் கோயில தியானத்தில் எடுப்பாரு. அப்போது சில திருடர்கள் என்ன செய்வார்கள், அந்த பத்திரகிரியோட அரண்மனையில போய் திருடி விட்டு வருவார்கள். அப்போது விநாயகர் வேண்டிக்கிட்டு போவாங்க. விநாயகர் பெருமானுக்கு காணிக்கையாக என்ன செய்வார்கள், ஒரு முத்து மாலையை போட்டு விட்டு போவார்கள். அந்த முத்து மாலை வந்து விநாயகர் பெருமானுக்கு பின்னால் அமர்ந்திருந்த இந்த பட்டணத்தோட கழுத்துல வந்து கிடைக்கும். பத்திரிகையாளர் வந்து இந்த கல்வர்கள் வந்து களவாண்டு விட்டார்கள் என்ற செய்தி அறிந்து அதை பிடிப்பதற்காக அந்த வீரர்கள் செல்லும் போது இந்த பட்டணத்தாரை பார்ப்பாங்க. பட்டணத்தாரை பார்த்து அவருக்கு கழுத்துல முத்து மாலை இருக்கிறது. முத்து மாலை எப்படி வந்து எப்படி கேட்கிறப்ப அவர் பேசவே மாட்டார். ஏன்னா வந்து இந்த உலகத்தை மறந்து இந்த நிட்டையில் வந்து இருக்கின்றார். பேசாம இருக்காங்க, இவன் ரொம்ப சாமர்த்தியமா பேசாம இருக்கிறான்னு கொண்டு போய் ராஜா கிட்ட கேட்கப்பாரு. ராஜாவும் கேட்டு பார்ப்பார். அப்பயும் வந்து மௌனமே சாதிப்பார். ஏன்னா வந்து
இந்த உலக நிலையிலே இல்ல, தன்னை மறந்த நிலையில இருக்காரு. அப்ப என்ன செய்ய, இவன் வந்து இவனுக்கு உண்டான தண்டனையை கொடுக்க வேண்டிய கழுவேத்துங்க அப்படின்னு ஆணை போடுறார். ஆணை போடும்போது கழு மரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அப்பதான் சிவபெருமான் அருளால இவருக்கு நிட்டை வந்து கலையுது. நிட்டை கலரும் ஆஹா நம்ம என்ன நிலையில நிக்கிறோம், எனக்கு திருட்டு பட்டம் கட்டி எனக்கு என்ன செய்ய கழுவு மரம் ஏத்தம் போறாங்களே அப்படிங்கிற அந்த நேரம் பாடுறேன். என் செயலாவது யாதொன்றும் இல்லை, எல்லாம் உன் செயலே என்று உணரப்பெற்றேன். அப்பா இதுல ஏன் செயல்னு எதுவுமே இல்லப்பா, எல்லாம் உன் செயல். எனக்கு திருட்டு பட்டம் கட்டியது யாரு, அதுவும் உன்னுடைய செயல் தான். இப்ப கழுவேத்த போறது யாரு, அதுவும் வந்து உன்னுடைய பத்திரகிரி வந்து கழுவேத்துல நீ தான் என்ன கழுவேத்துற. நான் என்ன செய்றேன், இந்த பிறவி நான் வந்து திருவன்கடராக பிறந்தேன், அது காதட்டு ஊசியும் பாராதுகான் கடைவெளிக்கேன்னு நான் வந்து இந்த ஞானம் கைவர பெற்றேன். இந்த ஞானம் கைவர வரைக்கும் அப்ப என்ன செய்யல, எனக்குன்னு செயல் இருந்தது, இப்ப எனக்குன்னு என்ன செய்யல. எனவே இந்த பிறவி எடுத்த பின்ன நான் செய்த தீவினை எதுவும் இல்லை, நான் வந்து எந்த தீவினையும் இல்லை, நான் சத்தியம் செஞ்சு சொல்லுவேன். ஆனா என்ன செய்யறான், முன்னே எவனுக்கோ எந்த ஜென்மத்திலோ எவனுக்கோ நான் திருட்டு பட்டம் கட்டி அவனுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். எனவே முன்னே செய்த வினை முளைத்து எழுந்து மூன்றதுவே, முன்னே பட்ட அந்த வினை வந்து இப்ப வித்தாக முளைத்து கழுமரமாக இருக்கின்றது என்று அவர் பாடினவனே அந்த கழுமரம் வந்து எரிஞ்சுப்போம். அப்போது அவர் தன் உணர்வு பட்டானா அந்த சிவனர்வு தான் வந்து அவரு பேசுறாரு. இதேதான் நம்முடைய அருணகிரி பாடு, குறியை குறியாது குறித்து அறியும். குறியைனா சிவபெருமானே அந்த லிங்க குறியை, அதை வந்து குறியாது குறித்தறியும். குறியாது குறித்து அறிவது எப்படின்னா, குறியாதுன்னா இந்த ஆன்ம அறிவால் குறிக்காமல், ஆன்ம அறிவு வந்து ஏகதேச அறிவு, சுட்டறிவு ஒன்றை பற்றி மட்டும் அறியக்கூடிய அறிவு. எனவே ஆன்ம அறிவால் குறியாது குறித்து அறியும், அது பதிஞானத்தால் சிவஞானத்தால் குறித்தறியும் அந்த ஞானத்தை தனிவேளை நிகழ்த்திடலும். அந்த முருகப்பெருமானின் எனக்கு கொடுக்கவும் அறிவும் மற்ற அறியாமையும் மற்றதுவே. அப்ப என்னது, அந்த அறிவு மட்டும்னா அந்த ஆன்மாவுக்குள்ள அந்த ஏகதேச அறிவு வந்து சிவபெருமான அறிவுக்குள் வந்து அடங்கி, அப்ப அறியாமை அந்த ஆணவமாக அறியாமை மற்றதுவே என்று பாடுவார்கள். இதுதான் அந்த பாடலே திரண்ட கருத்து. அடுத்த பாடலில் பாடிவிட்டு, சோம்பல் இருப்பது சுத்த வெளியிலே, சோம்பல் கிடப்பது சுத்த வெளியிலே, சோம்பர் உணர்வு சுருதி முடிந்திடம், சோம்பர் கண்டார சுருதி கண் தூக்கமே. எனவே இந்த சிவயோகிகளுக்கு சிவஞானிகளுக்கு தனக்கென்று ஒரு செயல் வந்து கிடையாது. எனவே அந்த செயலற்ற அவர்கள் இருப்பது கிடப்பது எல்லாம் எங்கன்னா அது சிவபெருமானுடைய அந்த சர்வ வியாபகத்துள் தான். எனவே போன பாட்டுல நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே தான் சொல்ற. எனவே சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே, ஏன்டா அப்படி சோம்பி போய் கிடைக்கல, ஒரு செயலை செய்யாம சோம்பி கிடைக்கேன்னு நம்ம ஒரு பிள்ளைய பார்த்து கேட்கிறோம் இல்லையா, அது போல இவர்கள் வந்து தன் செயலற்று கிடப்பார்கள். அது பார்க்க எந்த செயலும் செய்யாத மாதிரி தெரியும். இவர்கள் வந்து சோம்பர் இருப்பது சுத்தல் வெளியிலே, சோம்பங்கிறது அந்த தன் செயலற்ற அந்த சிவயோகிகள் இருப்பது சுத்த வெளியிலே, அவர்கள் பர ஆகாசமாகிய அந்த சுத்த வெளியிலே, சோம்பல் இருப்பது சுத்த வெளியிலே. அது போல அவர் இருக்கக்கூடியது அந்த ஞான ஆகாசம், அவர்கள் இருப்பதும் கிடப்பதும் அந்த சுத்த வெளியில் தான். சோம்பர் உணர்வு சுருதி முடிந்திடம், அவருடைய ஆன்மாவுக்கு வந்து உணர்வு உண்டு அறிவு இருக்கிறியா, அது எங்க இருக்குன்னா அது சுருதி முடிந்த இடம். சுருதிங்கிறது வேதத்தை குறிக்கும். வேதத்தை முடிவு வந்து அதை வேதாந்தம் சொல்லுவாங்க. இது நாதம் நாத முடிவு, சப்தம் சப்த முடிவுன்னு பார்த்தோம் இல்லையா, இப்ப நாதம் நாதாந்தம்னு பார்த்தோம். இது வந்து சுருதி முடிந்தனா வேதத்தின் முடிவாகிய அந்த வேதாந்தம் இல்லைங்கிற அந்த வேத சிரசு. அவர்கள் வேத முடியின் கண்ணே அப்பொழுது சுவ அனுபூதி என்கின்ற அந்த சுயானுபூதியில் அவர்கள் எப்படி அவர்கள் தியானித்திருக்கும் போது தூங்குவது போல நமக்கு தெரியும். எனவே சுருதி கண் தூக்கமே, அவர்கள் தியானிக்கும் போது அவர்கள் தூங்கிட்டு இருக்காங்க, என்னடி உட்காந்துக்கிட்டே தூங்குறாருன்னு நம்ம தோணும். ஆனா அவர்கள் வந்து நிஷ்டை கூடிவிட்டார்கள். இதுதான் வந்து ஒரு பாட்டு, அல்லும் பகலும் அருளோடு தூங்கினால் கல்லும் பிளந்து கடுவெளி ஆகுமேங்கிற பாட்டை வந்து பிற்பாடு நாம வந்து சிந்திக்கிச்சிருக்கோம். இன்னொரு பாட்டு, எத்தவத்தை செய்தாலும் ஏதவஸ்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே. ஒரு மனம் எப்படி இருக்கும், அது வந்து
மௌனமா இருக்கும். நம்ம மனசு எப்படி பேசிக்கிட்டே இருக்கு, அடுத்தப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பேசிக்கிட்டு இருக்க, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு என் மனசு கேட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா. அவங்களோட மனசு வந்து செயல்படாது. அதான் மௌனம் என்று சொல்வார்கள். எத்தவத்தை செய்தாலும், தவம் என்பது சரியை கிரிய யோகத்தை வந்து குறிக்கும். அதே மாதிரி இதையும் வந்து தவம் சொல்லுவாங்க, ஆக்யா தவம், துரிய தவம், துரியாதீத தவம். எனவே எத்தவத்தை செய்தாலும், ஏது அவஸ்தைப்பட்டாலும், அவஸ்தைனா ஏதாவது துன்பம்னு நினைக்கிறோம். இந்த டாக்டர் பேசி பேசி நம்ம கொள்றாரு, அவஸ்தைப்படுத்துறாருன்னு நீங்க கூட நினைக்கலாம். ஏது அவஸ்தைப்பட்டாலும், அவஸ்தைங்கிறது இந்த நிலையை வந்து குறிக்கும். அந்த ஆன்மாவுக்கு வந்து 5 நிலைகள் இருக்கின்றது. ஒண்ணு வந்து விழிப்பு நிலை என்கின்ற ஜாக்கிர அவஸ்தை, அப்புறம் கனவு கண்ட சொப்பன அவஸ்தை, அப்புறம் உறக்கம் என்கின்ற அந்த சுளுத்தி. இந்த 3 நமக்கு தெரியும். நான் விழிச்சிருக்கேன், அவன் கனவு காண்றேன், உறக்கத்துக்கு போறேன். உறக்கத்திலேருந்து நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் இந்த கனவு கண்டுட்டு நான் விழிப்பு எனக்கு வந்துடுது. இதை தாண்டி 3வது இருப்பது என்ன சொல்ற, அந்த துரிய நிலை. அதை கடந்தது துரிய அதீத நிலை, இந்த துரியாதீத நிலை. அந்த துரியாதீத நிலை தான் அது சுருதிக்கண் தூக்கமே. அதான் ஏது அவஸ்தை. இந்த 5 அவஸ்தையில ஜாக்கிரா அவஸ்தை, சொப்பன அவஸ்தை, இந்த சுருத்தி அவஸ்தை, துரிய அவஸ்தை, துரியாதீத அவஸ்தை. ஏது அவஸ்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை, ஒரு மனம் கடந்த நிலைக்கு ஏற்படுவாங்க. அந்த கடனை கடந்து இருப்பார்கள். அவங்க மனம் வந்து அவர்களுக்கு செயல்படாது. அவர்கள் வந்து மௌனிகளாக இருப்பார்கள். எப்படி வந்து நம்முடைய பட்டத்தார் வந்து மௌனியாக இருந்தாரோ, இந்த உலக நிலைக்கு வரும்போதுதான் அவர் வந்து பேசுவார். அப்போது மௌனியாக இருப்பார்கள். அதான் வந்து சுருதிக்கண் தூக்கமே. எனவே சுத்த வெளி என்பது எதை குறிக்கும், ஞான ஆகாசம், இந்த அறிவாகிய அந்த ஆகாசத்தை வந்து குறிக்கும். எனவே அதை வந்து வேதாந்தம் என்பதும் நாதாந்தம் என்பதும் அது ஒன்றுதான். எனவே இதை வேதாந்தம் என்றாலும் நாதாந்தம் என்றாலும் இந்த 36 தத்துவங்களை கடந்த அந்த சிவநிலை. உலகில பார்த்தோம்னா நான் இப்போ என்ன சோம்பி போய் கிடக்கேன். அது வந்து எப்படி, இந்த ஒன்று வெளியில தான் நான் வந்து கிடக்கேன், வெட்ட வெளியில தான் நான் சோம்பி கிடக்கிறேன். ஆனா அவர்கள் சோம்பி இருப்பது எங்க, அவர்கள் சோம்பி இருப்பது அந்த வேதத்தை எல்லாம் கடந்த வேதாந்தம், நாதத்தை எல்லாம் கடந்த அந்த நாதாந்தம், அந்த நிலைக்கு 36 தத்துவங்களை கடந்த அந்த நிலைக்கு போன்றார்கள். அது போனதுனால அவர்கள் வந்து என்ன செய்வார்கள், அவர்கள் தூங்கி இருப்பது போல தியானத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கு வேறு எந்த பொருளும் வந்து தெரியாது. இந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல சொன்னார்கள். அடுத்த பாட்டு தூக்கம்னு முடிச்சார் இல்லையா. தூங்கி கண்டார் சிவ லோகமும் தம் உள்ளே, தூங்கி கண்டார் சிவ யோகமும் தம் உள்ளே, தூங்கி கண்டார் சிவ போகமும் தம் உள்ளே, தூங்கி கண்டார் நிலை சொல்வதெவ்வாறே. அந்த நிலையை வந்து நம்ம வந்து வாய்விட்டு சொல்ல முடியாது. அது மனம் வாக்குக்கு எட்டாத நிலை. மனம் வாக்கை கடந்த நிலை, மன வாக்குக்கு அதீத நிலை. எனவே அவருடைய தூங்கி அவர்கள் வந்து எதை பார்க்கின்றார்கள், பார்க்கறத தியானத்தில் உட்கார்ந்துட்டே தூங்குற மாதிரி தெரியும். ஆனா அவள் சிவலோகத்தை பார்க்கின்றார்கள், சிவ யோகத்தை பார்க்கின்றார்கள், சிவபோகத்தை பார்க்கின்றார்கள். ஒரு நிலையை வந்து என்னால் வாய்விட்டு சொல்ல முடியாது. தூங்கி கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே. அவர்கள் எப்படி கடல், அவர்கள் வந்து உறங்காமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அறிவு வந்து விழித்துக் கொண்டே இருக்கின்றது. நான் உறக்கத்துக்கு போனா என்ன ஆன்ம அறிவும் தூங்கிடும். ஆனா இவர்கள் வந்து தியானத்தில் இருக்கும் போது இவர்கள் உறங்காமல் உறங்கிக் கொண்டிருப்பார்கள். இந்த உடம்பு வந்து உறங்குவது போல இருக்கும், ஆனா ஆன்ம அறிவு வந்து விழித்துக் கொண்டே இருக்கும். இதுதான் வந்து யோக நித்திரை அல்லது அறிதூயில் என்று சொல்வார்கள். பார்க்கடல வந்து திருமால் வந்து அந்த அறிதூயல்ல யோக நித்திரை இருக்குன்னு சொல்லுவாங்க. அது போல உறங்காமல் உறங்கி இருப்பார்கள். அதான் தூங்கி கண்டார் அவர்கள் சிவலோகத்தை தான் பார்ப்பார்கள். தூங்கி கண்டார் சிவ யோகம் தம்முள்ளே. அப்போது அவர்கள் சிவத்தோடு தாம் பிரிப்பின்றி இருப்பதை, சிவத்தோடு தாம் எப்போதும் ஒன்று கூடியிருப்பதை, யோகம் என்றால் ஒன்று கூடி இருப்பது, பெருமானை விட்டு நாம் நீங்காமல் இருப்பதை, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் இருப்பதை அவர்கள் பார்க்கின்றார்கள். தூங்கி கண்டார் சிவ யோகமும் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவ போகமும் தம்முள்ளே. இப்ப சிவபெருமோடு சேரும்போது என்ன செய்கின்றார், அவர் நமக்கு இந்த முக்தி இன்பத்தை, சிவானந்த இன்பத்தை கொடுக்கின்றார். அது வந்து வாய்விட்டு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட சிவபோகத்தை, அந்த முக்தி போகத்தை அவர்கள் கண்டவர்கள். அவர்கள் நிலையை வந்து நாம் வாய்விட்டு சொல்ல முடியாது. அது மனம் வாக்குக்கு அப்பாற்பட்ட நிலை. கண்டவர் விண்டிலர்.
யார் அந்த நிலைக்கு போனாங்களோ அவங்க வந்து அதை கேட்டா அதை பத்தி சொல்ல மாட்டாங்க, மௌனமா இருந்துருவாங்க. கண்டவர் வென்றிலர், வென்றவர் கண்டவர். என்ன போன்றவங்க பேசுறாங்க, ஏன்னா எனக்கு வந்து அந்த அனுபவம் வந்து கிடைக்கல, அதனால வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சு வச்சுங்க, நானும் மௌனத்துக்கு போயிடுவேன். எனவே கண்டவர் வென்றிலர், வென்றிலர் கண்டிலர். தூங்குதெல்லாம் என்ன, அவர்கள் வந்து தியானம் செய்யும் போது அவர்கள் 3 இடத்துல நம்ம இருக்கோம். ஒண்ணு வந்து இந்த நெற்றி போட்டு இருக்கு இல்லையா, இந்த புருவ மத்தி, இந்த புருவ மத்தியில இருக்க திருச்சிற்றம்பலத்துல அந்த ஜோதியை வந்து பார்ப்பாங்க. பெருமான் நடனம் ஆடுவதை இங்கே தரிசிப்பார்கள். இது புருவ மத்தியில் அவர்கள் ஜோதியோடு ஒன்றி மற்ற உலகத்தை எல்லாம் மறந்து இருப்பது. இதுதான் வந்து நிட்டை குரல். கேட்டல், சிந்தித்தல், தெரிதல், நிட்டை குரல் என்ற 4வது நிலை. அதுக்கப்புறம் அடுத்து வந்து இந்த சகசார பெளிவெளி என்கின்ற இந்த 1000 முதல் தாமரையில சிவசக்தியை வந்து பார்ப்பார்கள். அப்புறம் இதை தாண்டி துவாதசாந்தம், இந்த உச்சிக்கு மேல வந்து 12 அங்குலம், அந்த 12 கருத்துக்குள்ள அந்த சிதாகாச பெருவழி. இதை வந்து இதுவரைக்கும் வந்து இந்த ஆதார யோகம், இது வந்து நிராதார யோகம், இது வந்து மீதான யோகம் என்ற 3ஐயும் வந்து சொல்வார்கள். இதான் தேங்கிய ஆனந்த தேனூரல் உண்டு சிதம்பரத்தே தூங்கி, சிதம்பரத்தே தூங்கி உயிராய் மனமே பஞ்சபூத தோக்குறவே. அப்ப இந்த பஞ்சபூதங்களோட தொடர்பு வந்து இவர்களுக்கு இருக்காது, இந்த பஞ்சபூத உடலோடு இவர்களுக்கு தொடர்பு இருக்காது. இதான் ஓங்காரத்து உள்வொலிக்குள்ளே உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்தார் என் செய்வார் எமதூதற்கே. இவர்களை போல் எமதூதர்கள் பற்ற முடியாது. தாய்மான சொல் ரொம்ப சுருக்கம், தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். எனவே கண்ணு அப்படியே நிலக்குத்தி பெறுவோம். சில யோகிகளை பாத்தீங்கன்னா, நீங்க இந்த கிரியா யோகி அந்த பாபா அவருடைய போட்டோ பாத்தீங்கன்னா எப்படி போனா இப்படி பார்ப்பாரு, இந்த நெற்றியை வந்து பார்ப்பாரு, நெற்றியை பார்ப்பாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து சிவானந்த பரமஹம்சர், அவர்கள் விருப்பம் கண்ணை முழிச்சிருந்தாலும் எப்படின்னா இந்த நெற்றி போட்டையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எனவே இந்த விழித்த கண் வந்து எதையுமே பார்க்காது, இதை மட்டுமே பார்த்துக்கும். அப்போ வந்து நினைப்பும் இருக்காது, மறப்பும் இருக்காது. அது சிவத்தோடு ஒன்றி இருப்பது. அந்த மாதிரி சிவத்தோடு ஒன்றி இருப்பதுதான் அந்த சிவ தூக்கம், சிவயோகம். அவர்கள் என்ன பார்ப்பாங்க, அவர்கள் பார்ப்பது வந்து சிவலோகம், அவர்கள் பார்ப்பது வந்து சிவயோகம், அவர்கள் அனுபவிப்பது வந்து சிவபோகம். அவை எல்லாம் எங்க பார்ப்பாங்க, எல்லாம் வந்து தமக்குள்ளே காண்பார்கள். எனவே சிவலோகம் காண்பது என்பது அந்த மலவாதனையற்ற அந்த சிவசாமீபியம். சிவயோகம் என்பது பெருமானோடு அந்த சாரூப நிலையில் தியானம் செய்வது. சிவபோகம் என்பது என்ன, அந்த ஞானத்துள் அழுந்து பெருமானை வந்து அந்நியமின்மையின் அலன்கள் செல்லுமே. பெருமானும் தானும் வேறு வேறு அல்ல, நீ வேறானது நான் வேறானது இருக்க என்று சொல்ல அந்த அந்நியமின்மையின் அலன்களும் செல்லுமே, அயரா அன்பின் அலன்கள் செல்லுமே. பெருமானுடைய அந்த திருவடிக்கே வந்து செல்லும். அடுத்து சொல்வது எவ்வாறேன்னு அந்த பாட்டை முடிச்சாரு. இந்த பாட்டை வந்து எவ்வாறு ஆரம்பி, எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கெல்லை அவ்வாறு அருள் செய்வன் ஆதிபரன் தானும் ஒவ்வாத மன்றொல் உமை காணாடிடும் செவ்வானில் செய்ய செழுந்துடர் மாணிக்கமே. எனவே நம்ம வந்து பெருமானை வந்து எப்படி தியானிக்கின்றோமோ, எப்படி வந்து பாவிக்கின்றோமோ, அப்படி வந்து பெருமான் வந்து நமக்கு அருள் புரிவான் என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. பத உரை வந்து பார்க்கலாம். 3வது வரியை வந்து எடுத்துங்க. ஒவ்வாத மன்றுள், அந்த மன்று என்கின்ற அந்த திருச்சிற்றம்பலம் இருக்கு, அதுக்கு ஒப்பாக எதையுமே சொல்ல முடியாது, ஓமையாக எதுவும் வந்து சொல்ல முடியாது. எனவே தனக்கு ஒருவாற்றாலும் பிரிதொன்றும் ஒப்பாகாத அந்த மன்றாகி அந்த சிற்சபையுள் உமை காண ஆடிடும். பெருமான் வந்து நடனமாட பெருமான் நடனமாட இல்லையா, பக்கத்திலேயே சிவகாமி வந்து வச்சிருப்பாங்க. எனவே இந்த சிவகாமி தாய் வந்து கண்டு மகிழ பெருமான் வந்து ஆனந்த கூத்தாடுகின்றார். ஏன் வந்து அம்பாள் பாக்குற மாதிரி பெருமான் வந்து ஆட வேண்டும், இந்த ஆன்மாக்கள் பாடுற மாதிரி இவர் வந்து ஆடலாமே, ஒரு ஐயம் வந்து உங்களுக்கு வந்து தோணும். அதுக்குதான் குமரகுரு சொல்றாங்க, பாலுன் குளவி பசுங்குடல் பொறாதென நோயின் மருந்து தாய் உண்டாங்கு என்று சொல்றார்கள். ஒரு பச்சை குழந்தை பிறந்து 2 நாள் 3 நாள் ஆகுது, இந்த குழந்தைக்கு வந்து
ஒரு நோய் வந்துருச்சு. அந்த நோய்க்கு வந்து மருந்து இருக்கு. அத பாலும் குழவிய ஆனா அந்த குழந்தை வந்து பசும்பால் தாய்ப்பால் தான் குடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மருந்தை கொடுத்தா பசும் கூட போடாத மருந்து கூட வாய் குடம்லாம் வந்து வெந்து போயிடும். இதே அப்படிதான் சில இந்த மருந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா, நோயின் மருந்து தாய் உண்டாங்கு. அதே அந்த நோயை உண்ணக்கூடிய தீர்க்கக்கூடிய அந்த மருந்தை வந்து சார் தாய் வந்து சாப்பிடுவாள். அது வந்து அவருடைய பாலின் மூலமாக குழந்தைக்கு போய் அந்த நோயை வந்து நீக்கும். பெருமானுடைய அந்த நடனத்தை நம்மால் பார்க்க முடியாது. நம்ம கண்கள்லாம் வந்து குருடாகிவிடும். அப்பேற்பட்ட ஒளி பொருந்திய நடனம் அம்பாள் பார்த்து என்ன செய்யற, நமக்கு வந்து இப்போ வீட்டுல வந்து என்ன செய்யல, தொழிற்சாலைக்குன்னு ஒரு கரண்ட் கொடுப்பாங்க, வீட்டுக்குன்னு டொமஸ்டிக் கரண்ட் கொடுப்பாங்க. இந்த தொழிற்சாலைக்கு கொடுக்குற கரண்டை வீட்டுக்கு கொடுத்தா செய்வாங்க, எல்லாமே வந்து என்ன செய்யும், இது வெடிச்சு போடும். அது மாதிரி அப்பேற்பட்ட நடனத்தை நம்ம பார்க்க முடியாதுன்னு நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சிவகாமி நமக்கு கொடுப்பாங்க. எனவே சிவகாமி தாய் கண்டு மகிழ ஆனந்த கூத்தாடும் அவ்வாறு அருள் செய்வான் ஆதி பரன்தானும். எனவே அவன் இந்த ஞானமான நடத்த பெருமான் என்ன செய்கின்றார், செவ்வானில் செய்ய செழுஞ்சுடர் மாணிக்கமே. செவ்வானில் அது செக்கச்சிவந்த அந்த செவ்வானத்தை காட்டிலும் செய்ய செழுஞ்சுடர், அது மிக சிவந்த ஒளி வீசுகின்ற மாணிக்கம் போன்ற இந்த ஞானமான நடத்த பெருமான் அவன் ஆதி பரன், அவன் ஆதி பரமேஸ்வரன். அவன் எவ்வாறு காண்பான் அறிவதற்கில்லை. அப்படிப்பட்ட ஆதி பரமேஸ்வரனை காண்பவனாகிய அந்த சிவயோகியின் அறிவு வரம்பை வந்து எவ்வாறோ என்று என்னால் வந்து சொல்ல முடியாது. நம்ம சரிங்கம்மா, சரிங்க சரிங்கம்மா, சரிங்கம்மா, சரிம்மா. இப்ப திரும்ப அந்த வகுப்பு பேசிக்கிட்டு இருக்கேம்மா, பேசி முடிச்சு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேம்மா. திரும்ப அந்த வகுப்பை நடத்திக்கிட்டு இருக்கேன், அது பேசி முடிச்சு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க. அந்த சிவயோகியின் அறிவு வரம்பை வந்து அவ்வளவோ இவ்வளவோ என்று என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அருள் வழங்கக்கூடிய நிலை. எனவே ஒவ்வாத மன்று. எனவே அந்த சிற்றபைக்கு ஞான சபை எங்க இருக்கின்றது, அது புருவ முத்தியாகிய அந்த சுருமுனை. இதை வந்து யோகிகள் சொல்லக்கூடியது. ஞானிகள் வந்து தகராகாசம் என்ற அந்த இருதய ஆகாசத்தை தான் அதை மன்று என்று சொல்வார்கள். எனவே யோகிகள் வந்து இங்கேயும் எங்கேயும் பெருமான் திறந்து காப்பார்கள். ஞானிகள் வந்து இந்த இதய மத்தியில் வந்து பூஜை செய்வார்கள். இதுவே இதய ஆகாசத்தை தகராகாசம் என்று சொல்வார்கள். இதை வந்து இதை ஞான சபை, சிற்றபை, பொற்சபை என்று சொல்வார்கள். இது அப்பேற்பட்ட ஒன்று, அதற்கு ஒப்பும் உமையும் கிடையாது. அந்த பஞ்ச கிழத்தை உமைக்கான ஆடிடும். பெருமான் வந்து பஞ்ச கிருத்தியை தான் நடனமாக சொல்கின்றார்கள். இந்த பஞ்ச கிருத்தியம் வந்து நமக்கு ஆன்மாவுக்கு பரமானந்தத்தை தரக்கூடியது. வடமொழியில் வந்து பஞ்ச கிருத்திய பரமானந்த தாண்டவம். இந்த தாண்டவத்தை வந்து பல பேர் பார்த்திருக்கார். பிரம்மன் பார்த்திருக்கின்றார், திருமால் பார்த்திருக்கின்றார், ருத்ரன் பார்த்திருக்கின்றார், மகேஸ்வரன் பார்த்திருக்கின்றார், சதாக்கியம் பார்த்திருக்கின்றார்கள். எதற்காக பார்க்கின்றார்களா, இந்த 5 பேரும் 5 தொழிலை செய்வதற்காக. பிரம்மன் செய்வது படைப்பிற்காக, திருமால் செய்வதற்கு காப்பதற்காக, ருத்ரன் பார்ப்பது ஒடுக்கத்திற்காக, மகேஸ்வரன் பார்ப்பது மறைப்பிற்காக, சாதாக்கியம் பார்ப்பது அலுவல் தொழிலுக்காக. எனவே அந்த தொழிலுக்காக அவர்கள் வந்து பார்க்கின்றார்கள். எனவே அவர்கள் அறிவின் எல்லைக்கு உட்பட்டதாக தான் அது அமையும். ஆனா அந்த சிவயோகிகள் இருக்கின்றார்களே, அவர்கள் பார்த்து காண்பிப்பது இந்த சிவகாமித்தாய். எனவே அந்த அறிவுக்கு வந்து நாம் வரம் சொல்ல முடியாது. இந்த பெருமான் எப்படி இருக்கின்றார், அது செவ்வானமாக. இந்த செவ்வானம் வந்து செம்மையாக இருக்கும், அது எங்கும் பறந்திருக்கும், அது எல்லையற்று இருக்கும். அதை அப்பேற்பட்ட அங்க வந்து பெருமான் என்கிறார், அங்க மாணிக்கமாக ஒளி வீசுகின்றார். பெருமான் வந்து அருட்பெரும் ஜோதி இல்லையா, அருள் ஜோதி, பெரும் ஜோதி. அவர் ஜோதியாகிய மாணிக்கமாக இருக்கின்றார். அவர் ஆதிசக்தியாகிய அந்த பலனோடு கூடிய முதற் கடவுள். அப்பேற்பட்ட அந்த பெருமானின் நடனத்தை காண்பவனுக்கு அறிவு தனக்கு எல்லை எவ்வாறு அவ்வாறு அருள் செய்வான். எனவே நம்ம வந்து இந்த பாத்திரம் எவ்வாறு இருக்கின்றதோ, என்னுடைய பாத்திரம் எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு தான் பெருமான். பெருமான் வந்து அரண்மனை பஞ்சுக்கிட்டே இருக்காரு. எங்கிட்ட இத்தினோட பாத்திரம் இருந்தா அத்தோட இத்தனை பெரிய பாத்திரம் இத்தனை பெருசு கொள்ளலாம், இவ்வளவு பெரிய அந்த அளவுக்கு கொள்ளலாம். எனவே இந்த
ஆன்மாவின் பரிபாக விசேஷமும் சிவஞானமும் எப்படி முயற்சித்துக் கொண்டதோ அந்த அளவுக்கு அருள் கொள்வான். எனவே இந்த பாத்திரத்தின், இந்த ஆன்மாவாகிய சத்பாத்திரத்தின் அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு பெருமானுடைய அருள்மலையை அது உகந்து கொள்ள முடியும் என்ற கருத்தை சொல்லி இந்த பாடலோடு இன்றைய திருமந்திரத்தினையை நிறைவு செய்கின்றேன். ஆறிரு தளந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை ஒரு செய் தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேல் எரிய மங்கை வாழ்க, யானைதன் நனங்க வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம். உரை பொறுமையில் கட்ட சீரடியார்கள் திருடைய வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சச்சபேசா, சிவசிதம்பரம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம். அடியார் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், ஐயங்களை கேட்கலாம், நிறைவு செய்து விடலாம். சிவாய நமங்கய்யா. திருச்சிற்றம்பலம். நல்ல அருமையான கருத்து. இதுல என்னென்ன முக்கியமா நிறைய சித்தாந்த கருத்து நிறைய அடங்கியிருக்கு. ரொம்ப நிறைய எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. 118வது பாடல்ல இருந்து ஆரம்பிச்சு 130வது பாடல் வரைக்கும் நல்ல விளக்கம் எடுத்து கொடுத்துருக்கீங்க. இந்த சிவயோக சிவபோக சாத்து தான் இப்ப ஐயா சொல்லியிருக்கிறாரு. நம்ம எப்படி அந்த நிலையை அடையணும் அப்படின்றது ஒவ்வொரு பாடலா எடுத்து விளக்கம் கொடுத்துருக்கிறாரு நமக்கு எல்லாமே. அதாவது பஞ்சபூதம் முதல்ல தோன்றுது. பஞ்சபூதம் என்னென்ன தோன்றுது, எந்தெந்த நிலையில வருது அப்படின்னு ஐயா முதல்ல எடுத்துக்கிது. ஆகாயம், வெட்ட வெடி, ரெண்டாவது காற்று, நெருப்பு, நீர், நிலம், இதெல்லாம் தோன்றக்கூடிய பஞ்சபூதத்தோட தோன்ற நிலையை பத்தி சொன்னாரு. அந்த ஒடுங்குது நிலையை எடுத்து சொன்னார் ஐயா. அது எப்படி ஒடுங்குது அப்படின்னா, அதுல இருந்து அது வேதியியல் மாற்றத்தினால ஒரு காலத்துல பிரளய காலத்துல நீரால ஏற்பட்டு அதுக்குள்ளே அந்த நெருப்பு காற்று அதுல ஒடுங்கி, அதுக்கப்புறம் காற்றுல இருந்து ஆகாயம் இல்லையா, நிலம், நீரு, நெருப்பு, காற்று, ஆகாயம், அது மாதிரி ஒவ்வொன்றிலும் ஒடுங்க ஆகாயத்துல போய் ஒடுங்கிடுதுன்றத அந்த ஒடுங்குதலையும் எடுத்து சொன்னார் ஐயா. சிறப்பான ஒரு கருத்து. ஆனா நமக்கெல்லாம் கொஞ்சம் சித்தாந்த கருத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து மேலோட்டமா நம்ம படிச்சிடுறோம். ஆனா உள் கருத்தெல்லாம் எடுத்து ஐயா சொன்னாரு. அதுக்கப்புறம் அடுத்தது அந்த எழுந்த நாதம் வருது இல்லையா, அந்த நாதம் மறுபடியும் உற்பத்தி ஆகுறதை பத்தி ஐயா மறுபடியும் எடுத்து சொன்னாரு. நாதம்னா என்ன, நாதத்துடைய இது என்ன அப்படின்றத அதுக்கு அடுத்த பாடல்ல விளக்கம் எடுத்து சொன்னார் ஐயா. அதுக்கப்புறம் நம்ம சிவயோகம் அந்த அந்த அறிவு பெற்ற அந்த சித்தர்கள்லாம் எப்படி இந்த நிலையை அடைந்தாங்கன்றத, இந்த சிவயோகக்கு எப்படி அந்த அந்த 36 தத்துவம் கடக்கணும். நம்ம எல்லாம் 36 தத்துவம் கடந்தாதான் அந்த நிலையை அடைய முடியுன்றத அந்த தத்துவத்தெல்லாம் எடுத்து சொன்னார். அந்த 24 தத்துவம், வித்யா தத்துவம் 7, சிவத்தத்துவம் 5, ஆன்ம தத்துவம் 24, இந்த மாதிரி ஒவ்வொரு தத்துவத்தையும் எடுத்து மொத்தமா சொல்லி, அதுக்கப்புறம் 36 தத்துவத்தை எப்படி படிப்படியா கடக்கணும்னா அது படிப்படியா தான் கடக்கணும். அது நிலையை அடையிறதுனா எப்படி அடையணும்ன்றத அந்த விளக்கத்தை எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த பாடல்ல அப்புறம் 36 தத்துவம் படிப்படியா கடக்கணும், என் செயலாவது ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த ஒருவருடைய கதையை எடுத்து ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தாரு. அதாவது 7 அவத்திய சொன்னார் ஐயா. 7 அவத்தினா விழிப்பு, கனவு, உறக்கம், துரியம், அது எந்தெந்த இடத்துல, அது நனவுன்னு சொல்லுவோம் இல்லையா. நனவு, கனவுனா சுக்கிரம் அந்தந்த இடத்துல புருவ மத்தியில இருக்கிறது, கனவுனா சொப்பனம் அப்படின்றதுல ஐயா அந்த 7 அவத்தியை எடுத்து ரொம்ப அழகா சொன்னாரு. ஒவ்வொன்றையும் நம்ம எப்படி அந்த நிலையை கொண்டு வர்றது, எந்தெந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ற மாதிரி அந்த கருத்தை எடுத்து விளக்கம் கொடுத்தாரு. வெளினா என்ன, வெளினா வானம் தான் சொன்னாரு. எல்லை இல்லாதது அறியப்படுவது, எல்லை இல்லாதது. அதனால என்னது, உண்மையில என்ன சொல்லணும், எல்லை இல்லாத யாருன்னா சிவ பரம்பொருள் தான். அந்த பரம்பொருள் தான் இது ஒப்பிட்டு எடுத்து விளக்கம் கொடுத்தாரு. பரவெளி சிவ பரம்பொருளை நம்ம எப்படி அடையணும், நம்ம என்ன சிவசக்தி அதுலதான் இருக்கிறாங்க, அம்மா அதோட தான் கலந்து இருக்கிறாங்க. அதை வேற்றியமா நம்ம கருதாம சிவமே பரவெளி அப்படின்னு நம்ம நினைச்சு அந்த வழிபாட்டை விளக்கம் எடுத்து கொடுத்தாரு ஐயா. அதுக்கடுத்த பாடல தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது அப்படின்னா, சிவசித்தர்கள்லாம் எல்லாமே வேதம் எல்லாமே கற்றிருக்காங்க, கலைகள்லாம் உணர்ந்து அறிந்து அதிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற அடியார்களை சிவலோகம் முதலிய பல உலகங்களையும் சிவமுதல் பொருளாகவே பார்த்தாங்க. எல்லாமே பரம்பொருளாக அவர்கள்லாம் பார்த்தாங்க. அதனால அது குலக்கெடுத்து கொடுத்தாரு. ஒன்றா நிற்கும் அருளை பெறுவார்கள். அதாவது சிவபெருமான் ஒன்றுதான்,
அந்த அருள் தான் அவருடைய பரம்பொருள் தான் பத்தி அதை எடுத்து விளக்கம் கொடுத்தாரு. நம்ம என்ன சொன்னோம், உள்ளே இருக்கு நம்ம பரம்பொருள் எங்க இருக்கு, நம்ம உடம்புக்குள்ளேதான் இருக்கு. அவங்க உணர்ந்து அது தியானம் பண்ணுன்றது அது விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. தூங்குதல், அதாவது சிவலோகம், சிவபோகம், சிவயோகம், சிவபோகம் இதெல்லாம் எப்படி காணுதல்ன்ற முறையை எடுத்து ஞானத்துல இருந்தாதான் அதெல்லாம் அனுபவிக்க முடியும் அப்படின்றத அந்த 128வது பாடல 129வது பாடலையும் கொடுத்தாரு ஐயா. சிறப்பான ஒரு கருத்துங்கய்யா, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே மேலோட்டமா தான் சொன்னேன். ரொம்ப ஆழ்ந்த கருத்து எடுத்தெல்லாம் கதையோட சொல்லி திருவாசத்திலேயே ஒரு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே சிறப்புங்கய்யா. நன்றிங்கய்யா. ஆனா சில விளக்கம்லாம் ரொம்ப ஆழ்ந்த கருத்தெல்லாம் எடுத்து சொன்னீங்க. இந்த வியாபகம் அதெல்லாம் எப்படி என்ன எது எல்லாமே விளக்கமா ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தீங்க. மற்ற அடியால் கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். நிறைய சித்தாந்த கருத்துல கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். இப்பதான் உண்மை விளக்கம் நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருமே. அப்ப நம்ம ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம்னா அவங்களுக்கு தெரியாது, அவத்தையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது மற்ற அடியார்களுக்கெல்லாம். இனிமேட்டு நீங்க போக எல்லாம் புரிஞ்சுப்பீங்க. திரும்ப நம்ம உண்மை விளக்கத்துல இப்பதான் 36 தத்துவம்னா என்னன்னு வரல, வகுப்பு நேத்தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால போக நீங்க எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. அதனால ஐயா சொல்ற கருத்து எல்லாமே சிறப்பான ஒரு கருத்து. நீங்களாம் அடுத்தடுத்த அடியார்களா நீங்க விடாம கவனிச்சாதான் அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும். இது முதல் தந்திரத்துல இப்ப 130 பாடல் அங்கேயே 129 பாடல். என்னுடைய புக்ல 129 வந்திருக்கீங்க. 130ங்களா ஐயா நீங்க முடிச்சிருக்கிறது? மாணிக்கம் 130மா? 130. நான் கடைசி பாடல் விளக்கம் சொல்லல போட்டிருக்கேன். ஆமா. அது வரைக்கும் ஐயா எடுத்திருக்கிறேன்னு நீங்க குறிப்பெடுத்து வச்சுக்கீங்க. ஆனா மறுபடியும் ஒரு தடவை கேளுங்க. நீங்க கேட்டாதான் அதோட விளக்கம் புரியும் உங்களுக்கு. எல்லாரும் ஒரு தடவை அமைதியா உக்காந்து அந்த புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பாடலா சொல்ல முதல்ல நீங்க அந்த ஐயா முதல்ல எப்பவுமே விளக்கம் சொல்றாருன்னா அந்த பாடலுடைய அந்த விளக்கத்தை கொடுத்துருவாரு. எளிமையா அந்த பாடலுடைய விளக்கத்தை கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் தான் அந்த கருத்தெல்லாம் எடுத்து சொல்றாரு பொழுப்பறைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா எடுத்து சொல்லக்கூடாதான் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுது. அந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் எடுத்து கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும். நன்றிங்க. ரொம்ப அருமையான ஒரு விளக்கங்கய்யா. சிவாயன்ம. ஆனா இந்த ஒடுங்குதெல்லாம் அந்த வேதியியல் மாற்றம் தான் ஏற்படும். ஐயா தோராயமா அப்படி சொல்லிட்டாரு. அந்த வேதியியல் மாற்றம் ஒடுங்குதல் உற்பத்தி ஆகுறதுல அதுக்கு எடுத்தா இன்னும் நிறைய ஒரு பெரிய விளக்கமே போகும். நம்ம பாடலுக்கு தேவையான மட்டும் ஐயா இப்ப விளக்கம் எடுத்து கொடுத்திருக்காரு. நீங்க போக இன்னும் நிறைய வரும் வகுப்புல. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம். சிறப்புங்கய்யா. மற்ற அடியாருக்கு வாய்ப்பு. யார் பேசுறீங்க, சந்தேகம் கேட்கறவங்க எது வேணாலும் கேட்கலாம். விளக்கம் சொல்றவங்களும் சொல்லலாம். நீங்க என்ன உணர்ந்தீங்க, என்ன கேட்டீங்கன்றதையும் சொல்லலாம் அடியார்கள். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். யார் பேசுறீங்க கை தூக்குங்க, வாய்ப்பு உண்டு. வேளாண் பேசு ஐயா. திருச்சிற்றம்பலங்க ஐயா. திருவடி வணக்கங்க ஐயா. அனைத்து அடியார்களையும் வணங்கிக்கிறேங்கம்மா. ஐயா இந்த 8 பொருள் தலைப்பு சொன்னீங்களேங்க ஐயா, நியமம், தாரணை, அத பத்திய விளக்கம் அந்த 8க்கும் இன்னொரு தடவை சொல்லுங்க ஐயா. எழுதிக்கிறாங்க ஐயா. ஃபர்ஸ்ட் யமம். தமிழ்ல ஈ போட்டுதான் யமம். யமம்ங்கிறது நம்ம வீட்டுல கெட்டதையெல்லாம் போக்குவது. அது இயமம். அடுத்து நியமம். நியமம்னா நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல்கள். காலம்புரை விழிச்சு அனுஷ்டானம் பண்றது, கோயிலுக்கு போறது, பூஜை பண்றது, அது நியமப்படி செய்யணும்பாங்க. அது நியமம். எனவே யமம் என்றால் கெட்டதை விடுவது, நியமம் என்றால் நல்லதை செய்வது. முதல். மூன்றாவது ஆசனம். செய்யறப்ப நம்ம என்ன செய்யணும், ஒரு ஆசனத்தில் இருந்து தான் செய்யணும். பெரும்பாலும் நம்ம சுகாசனம், பத்மாசனம், அந்த மாதிரி வஜ்ராசனம், அந்த மாதிரி ஆசனத்துல இருந்துக்கணும். நம்ம அதுக்கு 3. 4வது பிராணாயாமம். பிராணாயாமம்னா நம்ம என்ன செய்வோம், இந்த இடது மூக்குடைய மூச்சை வாங்கி அப்ப இந்த மாதிரி பஞ்சபிரம மந்திரம் நம்ம சொல்லுவோம். பஞ்சபிரம மந்திரம் சொல்லிட்டு அப்புறம் சதங்க மந்திரம் சொல்லிட்டு அப்புறம் என்ன இந்த மூக்கு வழியா விடுவோம். இது பிராணாயாமம். அது 1:4:8 அந்த ரேஷியோ 1:8:4 அந்த ரேஷியோல பண்ணோம். அது பிராணாயாமம். மூச்சு பயிற்சி. பிராணாயாமம் மூச்சு பயிற்சி. இவை யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம். பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா என்ன செய்யுது, நம்ம புலன்கள்லாம் வெளிநோக்கியே போகுது. அந்த வெளிநோக்கி புறப்பட என்ன செய்யணும், உள்நோக்கி இழுக்கிறது. நம்ம ஆகாரம்னா வாய் வழியா சாப்பிடறது ஆகாரம்னு நினைக்கிறோம். கண் வழியா பார்க்கறது ஒரு ஆகாரம், காது வழியா கேட்கறது ஒரு ஆகாரம். இது ஒண்ணு மனசுக்கு போய் ஆகாரமா அமையுது. இந்த வாய் வழியா சாப்பிட்றதோட காது வழியா கேட்கறது, கண் வழியா போக்குறது மனசுல போய் பதியுது இல்லையா? அதான் நம்ம உடம்பை ரொம்ப கெடுக்கும். எனவே அந்த அந்த ஆகாரம் நல்ல ஆகாரம், நல்லதை பாக்குறோமா, நல்லதை கேட்கிறோமா, நல்லதை நினைக்கிறோமா, அதான் பிரத்யாகாரம்.
பிரத்யாகரம். அதுக்கப்புறம் தாரணை. தாரணைனா ஒரு பொருளை பற்றி என்ன செய்யறோம், 12 நொடிகள் தொடர்ந்து சிந்திப்பது. ஒரு மனசால வந்து என்ன செய்யறோம், இந்த நொடி நினைக்கிறது அடுத்த நொடி நினைக்க மாட்டோம். டக்கு டக்குன்னு மனசு மாறிக்கிட்டே இருக்கும். எனவே 12 நொடிகள் வந்து ஒரு பொருள் மேல வந்து இருப்பது வந்து அது ஒரு தாரணை என்று சொல்லப்படும். அது போல 12 தாரணை, இந்த 12 × 12 நொடி இருப்பது வந்து என்ன செய்யலாம், ஒரு தியானம். அதுக்கப்புறம் அதுக்கு மேற்பட வந்து சமாதி. எப்பொழுதும் என்ன செய்யறதால அத சிவமாகி இருப்பது, சிவத்தோடு கூடி இருப்பது, அது தியானம். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி ஆகிய 8 அங்கங்களும் கூடியது இந்த அஷ்டாங்க யோகம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. இன்னும் வருதுமா, அந்த யோக நிலைக்கு வரக்குள்ள அது ஐயா இன்னும் விளக்கமா சொல்வார். இன்னும் நிறைய அந்த அடுத்தடுத்து வரும். வந்து அஷ்டாங்க யோகம் தான். ஆமா, மட்ட யோகம் தனியா ஒரு அது வரும் வகுப்புல திருமதத்துல நிறைய வரும். அப்புறமா அதெல்லாம் கடைசி நிலைக்கு போகக்குள்ள எல்லாமே அழகா விளக்கமா வரும் அந்த பாடல்லாம். சிவாய நம. அடுத்தவங்க யாராவது பேசலாமே. புவனேஸ்வரியம்மா வாங்க. சிவாய நம. திருவடி வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். அம்மா திருவடி வணக்கம். முதல் பாடல் வந்து சிவனும் சுத்தி சொன்னீங்க. அதாவது வந்து சிவனும் சித்து பொருள் தான், இந்த ஆன்மாவும் சத்து பொருள் தான், சித்து பொருள் தான். பாசம் தான் சடப்பொருள். அதை உணர்ந்தணும். பாசம் மாயெல்லாம் சடப்பொருள்ன்றது உணர்ந்து இந்த சித்து பொருளான ஆன்மா சிவனோட சேரணும், சித்து பொருளான ஆன்மாவோட சேரணும் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்து வந்து சிவபெருமான் வந்து ஒடுக்கும் முறையை சொன்னீங்க. பூமி, நீர், அக்னி, காற்று, ஆகாயம் என்ற முறையில ஒடுக்குறாரு. தோற்றுவிக்கிறது வந்து ஆகாயம், காற்று, அக்னி, நீர், பூமி என்ற முறையில தோற்றுவிக்கிறாருன்னு சொன்னீங்க. சிவனுக்கு 3 சக்திகள், இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, 3 சக்தி உண்டு. நம்ம வந்து அந்த நம்ம கிட்ட இருக்கிற அந்த இச்சை விருப்பம் அதெல்லாம் வந்து நம்ம உலக பொருள் மேல வைக்காம அந்த ஆண்டவன் மேல வச்சு, பெருமான் மேல வச்சு அந்த சக்தியோட நம்ம இணைஞ்சு அவருடைய அருளை பெறணும் அப்படின்னு சொன்னீங்க. சித்தர்கள்லாம் வந்து எப்பவும் வந்து ஞான நிலையிலே இருப்பாங்க. எதை பார்த்தாலும் சிவமாவே பார்ப்பாங்க. அவங்களுக்கு உலக பொருள் என்னெல்லாம் தெரியாது. எல்லாம் தன்னையே மறந்து சிவத்திலே இருப்பாங்க எப்பவும் அப்படின்னு சொன்னீங்க. அதனால அவங்களுக்கு வந்து முக்காலமும் தெரியும். அதாவது பின்னாடி நடக்கிறதும் அவங்க வந்து யோகா நிஷ்டையில தெரியும், இப்ப நடக்கிறதும் தெரியும். அதை உணர்ந்து பெருமான அல்லால அவங்க அதுல இருந்து அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து 8 இது சொன்னீங்க. யமம்னா அந்த செய்யக்கூடாது, நியமம்னா எது செய்யணுமோ அது செய்யணும். இப்பதான் அதுக்கு விளக்கம் சொன்னீங்க. அதை நான் திருப்பி சொல்றேன்னா நேரம் கிடக்கும். அது வந்து இந்த தத்துவங்களை 36 தத்துவங்களையும் நம்ம கடக்கணும். 36 படிகளையும் கடந்து மேல போனாதான் நம்ம பெருமான் திருவடியை போய் சேர முடியும். அதுக்கு வந்து நம்ம என்ன வழி, நம்ம மனசையும் அடக்கி நம்ம இதெல்லாம் நம்ம வந்து எதை பார்த்தாலும் சிவமா பார்த்து அடுத்தவங்கிட்ட ஒரு அன்பு காட்டி ஒரு கருணையோட நம்ம இருந்து பெருமான வழிபாடு பண்ணி எந்த நேரத்துல எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம பெருமான மனசுக்குள்ள நினைச்சு வழிபாடு பண்ணிக்கினே இருக்கணும். அப்படிலாம் கொஞ்சம் செஞ்சு நம்ம 27 தத்துவத்தை கடந்து கண்ணப்பர் படியில படிநிலையில ஏறி போனாரு. நாம மனசளவுல அது ஏறி போயாவது பெருமான் திருவடி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமாங்கிட்ட விண்ணப்பம் வச்சுக்கிறேங்க ஐயா. இன்னைக்கு நல்ல விருப்பமா எல்லாமே சொன்னீங்க, எல்லாம் புரிஞ்சுதுங்க ஐயா. ஐயன்னு புரிஞ்சு கொண்டது சொன்னாங்க ஐயா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துங்க ஐயா நீங்க பூராவே. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கங்க ஐயா. திருவடி வணக்கம் பிரேமம். நன்றிம்மா. வேளாண்மை வந்து உஜ்ஜயின்லாம் பெற்று வந்திருக்காங்க. பிரேமமாவும் சிதம்பரம் பெற்று வந்திருக்காங்க. சிவாய நமங்க ஐயா. திருச்சிற்றம்பலங்க ஐயா. திருவடி வணக்கங்க ஐயா. சிவாய நம. உஜ்ஜயினாதர் நடராஜ பெருமானுடைய திருவுருள் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. சிவாய நம. மற்ற அடியார் யார பேசுறதா பேசுங்களாமா? சாருமதி அம்மா, ஷாமா, இல்ல வாழ்த்து பாடி முடிச்சுட்டு வாழ்த்து. ஐயா தான் பாடிட்டாரு. வேற ஏதாவது பேசுறீங்களா? அம்மா திருவடி வணக்கம். ஐயா திருவடி வணக்கம். நீங்க சொன்ன கருத்தெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. சைவ சித்தாந்தத்தையும் அதுல கொஞ்சம் புரிகிறாப்புல கொஞ்சம் சொன்னீங்க ஐயா. சைவ சித்தாந்தம்லாம் இப்பதான் நான் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுல நீங்க சொன்ன கருத்து 36 தத்துவம் எல்லாமும் அதுலயும் இருந்தது. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சுதுங்க ஐயா. அந்த 36 தத்துவத்தையும் நம்ம கடக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. இப்போ ஒவ்வொரு படிநிலையா நம்ம கடந்து போகணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. அவ்வளவுதான் ஐயா எனக்கு தெரியும். அடியன் புரிஞ்சுக்கிட்டது அதுதான். திருவடி வணக்கம் ஐயா. உள்வாங்கிக்கிறேன், ஆனா திருப்பி சொல்ல தெரியலங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. இது புரிஞ்சு